பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மலை பாராமல் நடக்கிற இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா, குடும்பம் நபி வழியில் நடத்திட, ஒரு குடும்பத்தை நபி வழியில் நடத்திட பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா அப்படிங்கிறதா தலைப்பு. சரிங்களா? மலையில வச்சு பேச வேண்டிய தலைப்படா இது அப்படின்னு நீங்க கேட்கலாம். குடும்பத்துக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பயானுக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி நேரத்தை நீங்க ஒதுக்கி வந்திருக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன? மறுமையினுடைய வெற்றி. அதிலையும் குறிப்பாக நாமளும் நம்முடைய குடும்பமும் மறுமையில் ஒன்றாக சுவனச்சோலையில் அமர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் ஒரு பயானுக்கு கூட முன்னெடுத்து நம்ம வரோம். இப்போ அந்த மறுமை வெற்றிக்கான அளவுகோல் என்ன அப்படின்னு பார்த்தா அது நபி வழி. நபி வழி இல்லாமல் வேறு எந்த வழியும் மறுமை நாளில் வெற்றியை தராது அப்படிங்கிற அடிப்படையை புரிந்து கொண்டிருக்கிற நாம ஒரு குடும்பத்தை நபி வழி அடிப்படையில் நடத்த வேண்டும் என்றால் அதில் அதிகபட்சமான காரணம் யாருடையதாக இருக்குது? ஒரு கணவன் குடும்பத்தை சரிவர நபி வழி அடிப்படையில் நடத்துறாரா பெரிதும், அல்லது ஒரு மனைவி குடும்பத்தை சரிவர நபி வழியில் நடத்துகிறாரா என்ற ரெண்டு தலைப்புல நம்ம உரையாட இருக்கிறோம். இதனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு லேசா புரிஞ்சிருக்கும். பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, ஆண்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு. சரிங்களா? அதனால தீர்ப்பு உங்களுக்கு ஆதரவு வந்துடும் நினைக்காதீங்க, கடைசியில் தான் தீர்ப்பு சொல்லுவோம். அதுல முதலாவதாக நபிவழி அடிப்படையில் குடும்பத்தை நடத்திட பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற போட்டியில ரெண்டு பேர் இந்த பக்கம் அப்துல் அஜீஸ் எம்ஏசி அவங்களும் ஹாரூன் எம்ஏசி அவர்களும் ஆண்கள் தான் நபிவழி அடிப்படையில் குடும்பத்தை நடத்துகிறார்கள், பெரிதும் காரணம் ஆண்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக வேண்டி ரெண்டு பேர் மலையில நினைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ரெண்டு பேர் யாரு? யாசர் எம்ஏசி, அப்துல் ஹமீத் எம்ஏசி. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியும், அதிகமாக பயான்ல பார்த்துருப்பீங்க. இவங்க ரெண்டு பேரும் எதை பேச இருக்கிறாங்கன்னா, இங்கே பெரும்பான்மையா இருக்கிறீங்களா உங்களுக்கு சப்போர்ட்டா பேச வந்திருக்கிறாங்க. பெண்கள் தான் குடும்பத்தை நபிவழி அடிப்படையில் நடத்துறாங்க, ஆண்கள் நடத்தல அப்படிங்கறத பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. டாஸ்க் போட்டுருவோமா? காயின் இருக்கா? டாஸ்க் போட்டுருவோம். காயின் இல்ல, ஜிபேனா ஜிபேல டாஸ்க் போட முடியாது. என்னப்பா காசு இல்லையா? சரி, ஒரு ரூபா கொடுங்கண்ணே, போகும்போது திருப்பி தந்துடுறேன், மறக்காம தந்துடுறேன். சரி, டாஸ் போட போறோம். சரிங்களா? பூவா டெய்லான்னு சொல்றீங்களா? ரெண்டு ஒன்று தானே. சரி, சொல்லுங்க. தலை பூ, தலைன்னு சொல்லிட்டா இப்போ நீங்கள் பூ தானோ? சரி, தலை விழுந்திருக்கு. ஹாரூன் எம்ஏசிக்கு தலை விழுந்திருக்கீங்க. பவுலிங் பண்றீங்களா இல்லை பேட்டிங் பிடிக்கிறீங்களா? என்ன வாதத்தை ஆரம்பிக்கிறீங்களா இல்லை அவங்களுக்கு விட்டு கொடுக்குறீங்களா? ஆரம்பிச்சிருங்க. நாங்களே பால் நாங்களே போடுறோம்ப்பா, அடிக்க எத்தனை பால் வேணா நாங்கள் பார்த்து போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஹாரூன் எம்ஏசி துணிஞ்சு பேச வந்திருக்கிறாங்க. நபிகள் அடிப்படையில் குடும்பம் அமைந்திட பெரிதும் காரணம் ஆண்கள் தான் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாதங்களை முன்வைப்பாங்க. ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபி வழியில் குடும்பம் அமைந்திட பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்கின்ற தலைப்பில் ஆண்கள் தான் பெரிதும் காரணம் என்கின்ற உண்மையை சொல்வதற்காக எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, ஆதாரங்களுக்குள்ள போறதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். என்ன விஷயம்னா, இங்கு ஆண்கள் தான் பெரிதும் காரணம், பெண்கள் பெரிதும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்வதனுடைய நோக்கம் நம்ம பெண்களை குறை சொல்வது கிடையாது. முன்னாடியே எஸ்கேப் ஆயிக்கிறோம். இங்கே நம்ம கண்கூடாக பார்க்கிறோம், பெண்கள் தான் அதிகமாக வந்திருக்கிறாங்க. நம்முடைய பெண்களை குறை சொல்வதோ அல்லது நம்முடைய பெண்களை குற்றம் சாட்டுவதோ நம்முடைய நோக்கம் கிடையாது. உலகத்துல இன்றைக்கு பெரும்பான்மையா என்ன நடக்குது, பெண்களினுடைய நிலவரம் என்ன, ஆண்களினுடைய நிலவரம் என்ன, உலகத்துல நடக்கக்கூடிய பொதுவான நடப்பையும் மார்க்கத்தை சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தை தான் நம்ம இன்றைக்கு இன்ஷால்லா பார்க்க வந்திருக்கிறோம். இப்ப இதுல நடுவர் அவர்களே, பொதுவாகவே பெண்களினுடைய தியாகத்தை பேசுறதுக்கு, பெண்களினுடைய அர்ப்பணிப்பை பேசுகிறதுக்கு 1000 பேர் இருக்கிறார்கள். ஆனா பாவப்பட்ட ஜென்மங்களான ஆண்களினுடைய தியாகத்தை பத்தி பேசுறதுக்கு பெருமளவிற்கு ஆட்கள் கிடையாது. இப்ப இதுல எந்த அளவுக்கு ஒரு சோதனைனா,
ஆண்களே கூட ஆண்களினுடைய தியாகத்தை பத்தி பேசுவதற்கு முன் வரலையே. 2 ஆண்கள் கூட இன்றைக்கு பெண்களை பற்றி தான், பெண்களை முன்னிறுத்தி பேசுவதற்கு தான் வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம இதை யதார்த்த சூழலையும் பார்க்கலாம். இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான், ஒரு மகன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா பெண்கள் எந்த அளவுக்கு அந்த பையன்கிட்ட பேசுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த மகன் என்ன செய்யறான், இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுறான் நடுவர் அவர்களை, ஸ்கூல்ல வைக்கிற எக்ஸாம்லயோ அல்லது ஒரு ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்டா வந்துடுறான், இல்ல மதரசா நிகழ்ச்சியில பயான் பேசிடுறான், இல்ல மதரசா நிகழ்ச்சியில கிராத்து ஓதிடுறான். இப்ப பெண்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? எங்க பாத்தீங்களா என் புள்ள எவ்வளவு அழகா கிராத்து ஓதுது, என் புள்ள எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருச்சு, என் புள்ள எப்படி வீரமா பயான் பேசுது, என் புள்ள இப்படின்னு பேசுவாங்க. இதே பெண்கள் நடுவர் அவர்களே, அந்த புள்ள ஒரு தப்பு செய்யட்டுமே, அந்த புள்ள வந்துட்டு ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகட்டுமே, அப்பயே என்ன சொல்லணும்? ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க பிள்ளைய பாருங்க எப்படி ஃபெயிலா போய் வந்து நிக்கிறான், உங்க பிள்ளைய பாருங்க என்ன ஒரு தப்பு செஞ்சிருக்கிறான், அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான் இப்படின்னு சொல்றத பாக்குறோமா இல்லையா? இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களினுடைய யதார்த்தமே எப்படின்னா, அவர்களினுடைய தியாகத்தை அவங்களே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நபி வழிப்படி குடும்பத்தை வழி நடத்துவதற்கு பெரிதும் காரணம் ஆண்கள் அப்படிங்கிறதுக்கு அல்லாவே குர்ஆன்ல சொல்லும் பொழுது அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். இது அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அமைப்பு, அல்லாஹ் உருவாக்கி கொடுத்திருக்கிற செட்டப்பே எப்படின்னா, குடும்பம்னா ஏதோ ஏனோ தானோ நடந்துகிட்டு இருக்க கூடாது, சீரியல்களை பார்த்துட்டு அந்த மாதிரி நம்முடைய குடும்பத்தை நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது. குடும்பம்னா ஒரு கட்டமைப்பு, அது ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் குடும்பம் போகணும். அந்த நிர்வாகத்தினுடைய தலைவர் யார், தலைமை பொறுப்பில் இருப்பது யார்? ஒரு ஆண். ஆண் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். இப்போ ஒரு குடும்பமே நபி வழிப்படி இருக்கிறது, விரைவாக எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க, குடும்பத்தோட ஏராளமான பயான் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மதரசால ஓதுது, மதரசாவில் ஏராளமான பயான் நிகழ்ச்சிகளில் கலந்துகிறது, கிராத் ஓதக்கூடிய போட்டிகளில் கலந்து கொள்கிறது. இப்படி அந்த குடும்பமே நபி வழிப்படி அமைகிறது என்றால் அதை நிர்வாகம் செய்யறது யார் நடுவர்களே? நிர்வாகம் செய்யற தகுதி யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் ஆணைத்தான் சொல்லி காட்டுகிறான். இப்ப இதே மாதிரி ரசூலா கூட சொல்லும் பொழுது குல்லுக்கும் ராயின், உங்கள ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு, ஆண்களுக்கும் பொறுப்பு இருக்கு, பெண்களுக்கும் பொறுப்பு இருக்கு, இதுல எந்த சந்தேகம் கிடையாது. ரசூலா பட்டியலிடுறாங்க பாருங்க, அல் அமீரு ராயின், ஒரு நாட்டினுடைய தலைவன் அவன் ஒரு பொறுப்பாளி. அடுத்து ரசூலா சொல்றாங்க அர்-ரஜுலு ராயின் அல் அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் என்பவன் தம்முடைய குடும்பத்தவர்களுக்கு பொறுப்பாளி. ஒரு ஆணை சொல்லிட்டு தான் ரசூலா அடுத்து ஒரு பெண்ணை சொல்றாங்க, ஒரு பெண் தம்முடைய கணவன் வீட்டாருக்கும் கணவனுக்கும் பொறுப்பாளி, குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி, இப்படின்னு ரசூலா பெண்ணை அடுத்து தான் சொல்றாங்க. ரசூலா ஆடுற பாருங்க, ஃபர்ஸ்ட் நாட்டினுடைய தலைவன், அடுத்து குடும்பத்தினுடைய தலைவன். குடும்பத்தினுடைய தலைவன் ஒரு பொறுப்புதாரி, அங்க இருக்கக்கூடிய குடும்பத்திற்கான பொறுப்புதாரியாக இருக்கிறான். இப்ப குடும்பத்தினுடைய பொறுப்புதாரி, குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற அனைத்துமே ஒரு ஆணைத்தான் குறிக்கிறது. அப்ப அந்த குடும்பம் நபி வழிப்படி நடக்குது அப்படின்னா அதை தலைமைத்துவம் தாங்கி அதை நிர்வகிக்கக்கூடிய ஆண் சரியாக இருப்பதால் தான் இன்றைக்கு எல்லா குடும்பங்களும் நபி வழி அடிப்படையில் நடக்கிறது விடுவார்களே. இப்ப இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கு நபி வழியை விட்டு புறமா இன்றைக்கு குடும்பத்தையும் கணவனையும் நபி வழிக்கு புறமாக இழுத்து சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா இன்றைக்கு பெண்களாக இருக்கிறார்கள். பெண்களுடைய நிலைமை இன்றைக்கு எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு பெண்கள் எந்த அளவிற்கு நபி வழிகளை விட்டும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை திசை திருப்புறாங்க அப்படின்னா, தேவையில்லாத செலவுகள். இன்றைக்கு நம்முடைய ஊர் மட்டும் இல்ல, உலகத்துல எந்த ஊரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இஎம்ஐ இல்லாத குடும்பமே கிடையாது. அல்லாஹ் காப்பாத்தின சில குடும்பங்களை தவிர எல்லா குடும்பத்திலும் இஎம்ஐ இருக்கா இல்லையா நடுவர் அவர்களே? இஎம்ஐனா என்ன மிகப்பெரிய நன்மையா? இல்ல, வட்டி. வட்டி வட்டி எவ்வளவு பெரிய பாவம், பெரும் பாவங்கள்ல ஒன்று வட்டி. அந்த வட்டியை நோக்கி இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் போறதுக்கான அடிப்படை காரணம் யார்? பெண்ணாகத்தான் இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா பெண்ணு? இன்றைக்கு பெண்கள் எப்படி தெரியுமா, நீங்க எனக்கு 5 10 சமைச்சு நீங்க சம்பாரிச்சு கொடுங்க, எங்களுக்கு அது போதும் இப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அதிகமா. இன்றைக்கு பெண்கள் எப்படின்னா ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல என்னெல்லாம் நான் சொல்றேன் நடுவர் அவர்களே. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, நாங்க ஸ்கின் கேர் பண்ண போறோம், எங்களுடைய தோலை நாங்க பராமரிக்க போறோம். அதுக்கு எவ்வளவு ஆகும் மாசத்துக்கு? அதுக்கு மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும். 5000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவீங்க? என்ன சும்மா சொல்லிட்டீங்களா? நாங்க ஃபேஸ் வாஷ் வாங்கணும், மாய்ஸ்சரைசர் வாங்கணும், நாங்க சன்ஸ்கிரீன் வாங்கணும், நாங்க விட்டமின் சி சீரம் வாங்கணும், இது எல்லாத்தையும் நாங்க போடணும். எங்க பை 1 get 1 ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க, பை 1 get 2 ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க, வாங்குங்க வாங்கி தாங்குங்க. இப்படி ஸ்கின் கேருக்கு என்று மாசத்துக்கு 5000 ரூபாய் ஒதுக்கிறோம். இது கூட பரவாயில்ல நடுவர் அவர்களே. ஹேர் கேர் பண்ணுவாங்க. ஸ்கின் கேர் எப்படியோ நாங்க எங்க கூந்தலை பராமரிக்கிறோம். இருக்கிறத நம்ம 4 முடி தான்,
அதை பராமரிக்கிறதுக்கு மாசத்துக்கு 4000 ரூபாய் செலவு. இப்ப இப்படி செலவு இழுத்துக்கிட்டு போனா ஆண்கள் சம்பாதிக்கிறவங்க என்ன செய்வாங்க நடுவர்களே? எல்லாருமே நான் லட்சத்திலையும் கோடியிலையுமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இதையும் தாண்டி வீட்டுல அத்தியாவசிய பொருட்களை மீறி அனாவசியமான பொருட்கள் உள்ள வந்துகிட்டு இருக்கு. என்னெல்லாம் அனாவசியமான பொருட்கள் தெரியுமா? இந்த சோசியல் மீடியால பார்த்துட்டு எதையாச்சும் வாங்கி தர சொல்லி ஒரே நமக்கு முதல்ல எனக்கு டிஷ்வாஷர் வாங்கித்தாங்க. பக்கத்து வீட்டுல அந்த அம்மா பாத்திரமே கழுவுறது இல்ல, டிஷ்வாஷர் வாங்கி வச்சுட்டாங்க, எனக்கு நீங்க டிஷ்வாஷர் வாங்கித்தாங்க. சரி பாத்திரம் கழுவுற மிஷின் தானேன்னு போய் பார்த்தா விலை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 30,000 40,000 இருக்குமே. அனுபவப்பட்டிருக்கீங்க, அனுபவம் பேசுது. குறைஞ்சபட்ச விலையே 30,000. ஒரு ஆணினுடைய 1 மாத 2 மாத சம்பளம் 30,000. இதை வாங்க முடியாதவங்க என்ன செய்வாங்க? உடனே கூப்பிடுறது, சத்யாக்கு வாங்க, ஜேம்சன் கோக்கு வாங்க, வசந்தன் கோக்கு வாங்க, இஎம்ஐ போட்டிருக்காங்க வாங்கிட்டாங்க. இஎம்ஐயின் பக்கம் இழுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதையும் தாண்டி யூடியூப்ல ஏதாவது சமைக்கிற வீடியோ பார்த்துட்டு எங்க நான் உங்களுக்கு கேக் செஞ்சு தரணும். எதுக்கு தெரியுமா? மைக்ரோவேவ் ஓவன் வேணும் உங்களுக்கு. அதனால இப்படி வந்து சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு நல்லா பேக் பண்ணி கேக் செஞ்சு தரேன், எனக்கு மைக்ரோவேவ் ஓவன் வாங்கி தாங்க. மைக்ரோவேவ் ஓவன் நடுவர் அவர்களே வாங்கி ஒரு வாரம் கேக்கா செய்ய வேண்டியது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு அந்த மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ள உண்டியில வச்சு காசு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காங்க மைக்ரோவேவ் ஓவன் வாங்குறது. இப்படி அனாவசியமான செலவுகள், தேவையில்லாத செலவுகள், இது எல்லாவற்றின் பக்கம் இன்றைக்கு மக்களை இஎம்ஐ பக்கம் தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். இஎம்ஐ காரங்களே இன்றைக்கு வந்துட்டு தெளிவாயிட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா இஎம்ஐ போடுறாங்க? நீங்க இஎம்ஐ வாங்குறீங்களா, உங்களுக்கு நீங்க இஎம்ஐக்கு நீங்க ஒரு டிஷ்வாஷர் வாங்கிக்கிட்டீங்கன்னா 250 ரூபா கொடுத்து ஒரு குக்கர் வாங்கிடலாம். நீங்க இஎம்ஐக்கு இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்ல நீங்க ஒரு குக்கர் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். எல்லாம் எப்படி பெண்களை ஈர்க்கிற மாதிரியே பொருட்கள். இப்ப இது எல்லாவற்றையும் பார்த்து பெண்கள் இஎம்ஐயின் பக்கம் சமுதாயத்தை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் வேறு வழி இல்லாமல் இஎம்ஐயில் சென்று விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஒரு ஆணினுடையது. ஒரு குடும்பம் நபி வழிப்படி நடப்பதற்கான அடிப்படை காரணம் ஒரு ஆண். அதே நேரத்தில் அந்த குடும்பம் நபி வழி அடிப்படையில் முரணாக நடப்பதற்கான காரணமாக, பெரும் காரணமாக பெண்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நடுவர் அவர்களே, இது அனைத்தையும், இந்த உண்மை அனைத்தையும் பரிசீலனை செய்து உண்மை என்ன என்பதை சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்வீர்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தக்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். வந்து லாஜிக்கான சில விஷயங்களும் வச்சுருக்குறாங்க. டிவி வாங்குறதுக்கு போவோம், வாங்க டிவி ஒன்று போட்டுக்கிறாங்க ஆஃபரில் அப்படின்னு. அந்த டிவியை பற்றி எதுவுமே தெரியாது. அது ஆஃபர் என்ன ஆஃபரா, அதுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு குக்கர் கொடுக்குறாங்களே அதுக்காக டிவியை வாங்குங்க, ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்களே அதுக்காக டிவி வாங்குங்க, ஹேர் ட்ரையர் கொடுக்குறான்ல அதுக்காக டிவி வாங்க. அதுவுமே ஆஃபர் போடுறதெல்லாம் பாருங்க, ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுக்குற எல்லா பொருளுமே பெண்கள் பயன்படுத்துகிற பொருளாக இருக்கும். ஆண்கள் பயன்படுத்துகிற மாதிரி எதுவுமே இருக்காது. பெண்கள் பயன்படுத்துகிற பொருளை ஏன் ஆஃபராக கொடுக்குறான் அப்படின்னா இவங்கள்ட்ட சொன்னாதான் வேலை ஆகும். அவன்கிட்ட என்ன ஆஃபரை கொடுத்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான். பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க போய் கணவர்கிட்ட சொல்லி அடம்பிடிச்ச பொருளையும் வாங்கி இலவசமான பொருளையும் வாங்குவாங்க. பொருள் வாங்கின பொருள் கூட பாதுகாப்பாக வீடு வந்து சேராது, இலவசமாக கொடுத்த பொருள் ரொம்ப பாதுகாப்பாக வீடு வந்து சேரும். இந்த இஎம்ஐ இது மாதிரியான விஷயங்கள் பற்றி கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அது போக குரான் வசனம் ஹதீஸுகளை வச்சும் லாஜிக்காகவும் அவங்களுடைய வாதத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் தான் நிர்வாகம் செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள், ஆண்கள் தான் மிகுந்த சிரமத்தில் குடும்பத்தை பார்த்து கொள்றாங்க அப்படிங்கிற வாதத்தை எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. அதிகப்படியான கூடுதலான பொறுப்பு எல்லாமே ஆண்களுடையது, அதனால ஆண்கள் தான் குடும்பத்தை நபிவழி அடிப்படையில் நடத்துகிறார்கள் அப்படிங்கிறக்கான தங்கள் தரப்பு வாதங்களை நிலைநாட்டியிருக்கிறாங்க. கேட்டோன்னா உங்களுக்கு இது சரி மாதிரி தெரியும், சரிங்களா? அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குற மாதிரி ஹமீது எம்ஐசி வந்து இப்போ வாதங்களை முன்வைப்பாங்க. ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம் போச்சு இதிலே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். قال ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. குடும்பத்தை நபி வழியில் நடத்துவது பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்ற பட்டிமன்றத்தில் நபி வழியில் நடத்துவது பெரிதும் காரணம் பெண்கள்தான் என்ற அணியின் சார்பாக நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, எதிரணிகள் பாயிண்டை வைக்கிறேன் என்ற பேரில் லட்டு மாதிரி 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. உண்மை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பொய்யெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். போகிற போக்கில் சில கருத்தை அவர் என்ன பண்ணார், எடுத்து வைத்தார். அதில் முதல் வசனமாக
அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் என்று ஒரு வசனத்தை சொல்லி அதற்கு பக்கம் பக்கமாக என்ன பண்ணாரு, விளக்கம் கொடுத்தார். இப்போ நடுவர் அவர்களே, குடும்பத்தில் ஆண்களுக்கு வேலைன்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? ஆண்களுக்கு வேலைன்னா பொருளாதாரத்தை சம்பாரிச்சு கொடுக்கறது, அது மட்டும்தானே? ஆமாம், இப்போதைக்கு அப்படி தான் இருக்கு. ஆண்களுடைய வேலை என்ன? வெளியே போய் பொருளாதாரத்தை திரட்டிட்டு வந்து கொடுக்கறது தான். பெண்களுடைய வேலை என்ன? குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், சமையல் வேலை இருக்கிறது, வயதானவர்களை கவனிக்கணும், வீட்டுக்கு ஆள் வந்து அவங்கள உபசரிக்கணும், இப்படி பல வேலைகள் இருக்கிறது. இவர் பொருளாதாரத்தை திரட்டிட்டு வீட்டுக்கு வந்து கொடுப்பாரு. வீட்டுக்கு என்ன தேவைன்னு யார் தான் முடிவு பண்ணுவா? பெண்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. என்ன மளிகை ஜாமான் வேணும், பொண்ணுக்கு என்ன வேணும், பையனுக்கு என்ன வேணும், வீட்டுக்கு என்னென்ன வேலை இருக்குது, இப்படின்னு யாரு முடிவு பண்ணுவா? பெண்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ அதிகமாக உழைக்கிறது யாரு? இங்கே பெண்கள் தான். இவர் என்ன சொல்ற, போற போக்கில் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறார். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இவருக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு வரும். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவார், லீவு போடுவார். பெண்களுக்கு அப்படி லீவு இருக்கா நடுவரில்? லீவ் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஆண்கள் லீவு போட்டு என்ன பண்ணிடுவாங்க, டூர் சுத்த போயிடுவாங்க. அதாவது வீட்டில் எங்கேயாவது விளையாட போயிட்டு எங்கே பிரியாணி செஞ்சு வை, அதை செஞ்சு வை, இருக்கிற வேலைக்கு தலைக்கு மேலே இன்னொரு வேலை கொடுத்துட்டு போவாங்க. பெண்களுக்கு என்னவோ முழுக்க முழுக்க வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. குடும்பத்தை வழி நடத்துவது, பெரிதும் உழைப்பை காட்டுவது யாரு தான்? பெண்கள் தான் என்பது இது பூர்வமாக இந்த செய்தி மூலயமா நமக்கு தெரிகிறது. அடுத்து அவர் போற போக்கில் இன்னொரு விஷயத்த சொன்னார். பெண்கள் அனாவசியமான பொருளை வந்து கேட்குறாங்க. இப்போ மார்க்கத்தை படித்த ஆண்கள் மனிதன் என்ற அடிப்படையில் ஆசையாக சில பொருட்கள் மேலே வரத்தான் செய்யும். அந்த பொருளை கேட்க தான் செய்வாங்க. இப்போ மார்க்கம் உனக்கு தெரியுதுல, நீ என்ன சொல்லணும்? வலா துஸ்ரிஃபும், வீணாக்காதீர்கள், இன்னவுலா யுஹிப்புல் முஸ்லிம் என்று மார்க்கத்தை சொல்ல வேண்டியதானே? வீணானவர்களே அல்லாஹ் வந்து நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான்ல. அப்போ அந்த மார்க்கத்தை நீ எடுத்து சொல்ல வேண்டியதானே? அப்போ நாங்கள்லாம் மலக்கா, பெண்களுக்கு ஆசை வரக்கூடாதா? இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க, பைக்குன்னு வாங்குற பேரில் அத்தியாவசியம் தான் பைக்கு, ஸ்பெண்டரில் வாங்கிக்கலாம், டிவிஎஸ் வாங்கிக்கலாம், எஃப்ஜெட் வேணும், புல்லட் வேணும், இந்த கார் வேணும், அந்த கார் வேணும், இப்படி ஆண்கள் வாங்குறாங்களா இல்லையா? இப்போ மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் ஆசை வரதாங்க செய்யும். நாங்கன்னா மலக்கா பெண்கள்னா மலக்கா, அவங்களும் மனிதர்கள் தான். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அவர் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தார். என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் வந்து யூடியூப்பில் டிஷ்ஷை பார்த்து இந்த உணவு கேக்கு செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, ஒரு வாரமாக கேக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இப்போ பொதுவாக ஒரு சாப்பாடு செஞ்சு நம்ம கொடுத்தோம்னா ஆண்கள் குறை இல்லாமல் சாப்பிட்றாங்களா? ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம், என்னென்ன குறை சொல்கிறாங்க? உப்பு இல்லை, உப்பு அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குது, சாம்பார் என்ன பருப்பு கழுவி தண்ணி ஊற்றமா இருக்கு, கழனி தண்ணிமா இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஹோட்டல் அப்படி சூப்பராக இருக்கும், இவங்க இப்படி செய்கிறாங்க, இப்படி சொல்லிட்டு இந்த பார், இந்த வீடியோ பார், இவர் எவ்வளோ அழகாக செய்கிறாரு அப்படின்னு யார் சொல்கிறா? பெண்களா சொல்கிறாங்க. ஆண்கள் தான் வழி வைக்கிறது. இதை பார்த்து செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேக்கு செஞ்சு கொடு, பப்ஸி செஞ்சு கொடு, இந்த அம்மா பாரு எப்படி சூப்பராக செய்கிறாங்க. யார் கொடுக்குறா ஃபோனை கையில்? ஆண்கள் தான் கொடுக்குறாங்க. இவங்களே தப்புக்கு வழி வகுத்துக்குவாங்கன்னா நாங்கள் சொன்னால் அதை கேள்வி கேட்பாங்க. என்னங்க லாஜிக் இது? அதற்கு அவங்க அடுத்து என்ன பண்ணணும்? விளக்கம் சொல்லணும். இப்போ இன்றைக்கு இவ்வளவு தூரம் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்துருக்கு என்றால் அதற்கு முக்கியமான காரணம் யார் தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆரம்பத்திலிருந்து அவங்க தாவா பணியை வீரியமாக செய்தார்கள். அதற்கு பக்கபலமாக யார் இருந்தா? ஆரம்பத்தில் யார் இருந்தா நடுவர் அவர்களே? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் நபிகளார் அவங்க ஜிப்ரீலை பார்த்து வந்து பயந்தார்கள், எனக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹதீஜா அவர்கள் என்ன பண்ணார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஆறுதல் பாருங்க. மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். இன்னக்கல தசிலு ரஹிம, உறவை இணைத்து வாழுறீங்க, இல்லாதவர்களுக்கு உதவி செய்யறீங்க என்று மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கொடுத்தது யாரு தான்? ஒரு பெண்ணு தான். ஆண் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொல்லும் போது அபூலஹப் என்ன பண்ணான்? இதுக்கெல்லாம் கூப்பிட்டியான்னு சொல்லி மண்ணெண்ணி தூக்கிட்டு போட்டான். இப்போ பெண்ணு எப்படி இருந்தாங்க? பக்கபலமா இருந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க வந்தபோது அந்த ஹதீஜா அவங்க என்ன மலக்க பார்த்தேன்னு சொல்றீங்க, இப்படி உருவம் வந்ததுன்னு சொல்றீங்க, கட்டி அணைச்சான்னு சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய தாவா பணிக்கு எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய மனம் பலகீனமா இருக்குமா இல்லையா? அப்போ அங்க இருந்து ரசூலுல்லாஹ் தாவா பணியை எடுக்கிறாங்கன்னா அதற்கு மிக முக்கியமான காரணமாக ஒரு பலமாக யார் இருந்தா? ஒரு பெண்ணு தான் இருந்தாங்க. ஆண் இருக்கல. முதல்ல யார் தான் இருந்தா? ஹதீஜா அவங்க தான் இருந்தாங்க. இதே எங்களுடைய அணிக்கு வலு சேர்ப்பதற்காக நான் சொல்லலைங்க.
நபியலார் அவங்களே என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல சொல்றாங்க, ஆமன் துபி, ஹதீஜா அவர்கள் என்னை நம்பிக்கை கொண்டார்கள். எப்ப தெரியுமா? மக்கள் எல்லாம் என்னை மறுத்தார்கள், பொய்யன்னு சொன்னாங்க, சூனியக்காரன் சொன்னாங்க, இவன் பேசுறதெல்லாம் கருத்து தான், இவன் பேசுறதெல்லாம் கவிதை என்று மக்கள் மறுத்தார்கள். ஆனா ஹதீஜா அப்படி என்ன சொல்லல, என்னை நம்பிக்கை கொண்டார்கள். மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்தினார்கள், பொய்யன் என்று பொய்ப்படுத்தினார்கள். சத்தக்கத்தினி ஹதீஜா அவங்க என்ன பண்ணாங்க, என்னை உண்மைப்படுத்தினார்கள். மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தை விட்டு என்னை ஒதுக்கி வைத்தார்கள். ஹதீஜா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட பொருளாதாரம் மூலியமா என்னை சேர்த்து கொண்டார்கள் என்று நபியலார் அவங்களே என்ன பண்றாங்க, சொல்லி காமிச்சாங்க. அப்போ இன்றைக்கு இவ்வளவு தூரம் மார்க்க வளர்ந்துருக்குன்னா இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு பெண் இல்லையா, ஹதீஜா அவங்க இல்லையா? ஆனா ஆரம்பத்துல எல்லாம் திட்டதான் செஞ்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா திருமறை குர்ஆன்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அல்லாஹ் முன்னுதாரணமா யார சொல்றான், முன்மாதிரியா? ரெண்டு பெண்களை தான் அல்லாஹ் ரெண்டு பெண்களை தான் சொல்றான். அல்லாஹ் சொல்லும் போது ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி இறைவன் பேசி காட்டுகிறான். தரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு உதாரணமாக இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க என்ன கேட்டாங்க அல்லாஹ்விடத்துல, ரப்பி பினீலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, மறுமையில சுவனத்துல ஒரு வீடு மட்டும் போதும் என்று அல்லாஹ்விடத்துல கேட்டார்கள். இப்போ ஃபிரௌன் இடத்துல எல்லாமே இருந்துச்சு, பணபலம் இருந்தது, ஆட்சி இருந்தது, படைபலம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தனிச்சு நின்னாங்களா இல்லையா? அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேட்டாங்களா இல்லையா? ஒரு பெண்ணு தான் கேட்டாங்க, ஆணு கேட்கல. அதைத்தான் அல்லாஹ் என்ன பண்ணுகிறான், ஒட்டுமொத்த மக்களுக்கும் முன்மாதிரியாக இந்த பெண்ணை இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஒரு கற்புலக்க ஒரு பெண்ணாக மரியம் அவர்கள் திகழ்ந்தார்கள், அவர்களுமாய் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்லி காட்டுகிறான், இரண்டு பெண்களை தான் சொல்லி காட்டுறான், ஆண்களை சொல்லி காட்டல. இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, சும்மா சர்வசாதாரணமா சொல்லிட்டு உண்மை சொல்ற பேர்ல பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தை ஒரு பெண் நினைத்தா எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். கணவன் இல்ல, கணவன் ஏகத்துவத்துல இல்ல, மனைவி ஏகத்துவத்துல உறுதியா இருந்து பிள்ளைய மார்க்க விஷயத்துல நல்ல டாப்பா கொண்டு வரலாம், ஏகத்துவத்துல அப்படி உச்சாணியில கொண்டு போகலாம். அதே ஒரு பெண் நினைத்தால் குடும்பத்தை என்ன பண்ணலாம், வழி எடுக்கலாம். அவ்வளவு பவர் இருக்குது. அதற்கு உதாரணமாக ஒரு செய்தியாக உம்மு ஹபீபாவுடைய செய்தியை நான் சொல்லி காட்டுகிறேன். உம்மு ஹபீபா அவர்கள் பெண்ணாக இருந்து 2 ஹிஜ்ரத்தை செய்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் வாகன வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, பாலைவனம் தான், ஒட்டகத்துல போனதான். பாலைவனத்துல ஒரு கால் ஒட்டகம் உள்ள போச்சுன்னா எடுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படிப்பட்ட நேரத்துல என்ன பண்ணார் என்றால், மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அபிசீனியா ஹிஜ்ரத் செய்த உடனே தன்னுடைய கணவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு என்ன பண்றார், தடம் புரந்து வேறொரு மதத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு அபிசீனியாவிலிருந்து ஹபீபா என்ற பிள்ளையை சுமர்ந்து அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி பாருங்களேன். அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு வந்து கணவன் மார்க்கத்தை விட்டு போயிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட மனம் தளராமல் பிள்ளையை மார்க்க அடிப்படையில் என்ன பண்ணாங்க, வளர்த்து எடுத்தாங்க. இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு என்றால் மிகப்பெரிய காரணம் என்ன? அதற்கு முக்கியமான காரணம் ஒரு பெண் தான். இன்றைக்கு தாய்க்கள், இன்றைக்கு அழைப்பாளர்கள், அவங்க ஒவ்வொரு நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, ப்ரோக்ராம் என்ற பேர்ல ஒவ்வொரு ஊருக்கும் போயிருவாங்க. பொதுக்கூட்டம் சொல்லி ஒரு ஆள் போயிருவார், தெருமுனை கூட்டம் சொல்லி ஒரு ஆள் ஒரு பக்கம் போயிருவார். இவர் போயிட்டு லேட்டா வருவார், தூக்கத்தை நாங்க தியாகம் செய்யணும். பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, லேட்டா 12 மணி 1 மணிக்கு வர தூக்கத்தை எஞ்சி எல்லாத்தையும் விட்டு இவருக்கு சமையல் செஞ்சு கொடுத்து படுக்க ஏற்பாடு எல்லாம் சரி, யாரு, பெண்ணு தான். அதே போன்று இதே ஒரு உதாரணமா எடுத்துக்கங்களேன். மழை பெய்யுதுல, இந்த மலையில கூட பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, கலையாம கொடையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்களை பார்த்தா இப்படி கண்ணாடிச்சு தான் பார்க்கணும் போல, ஆண்களே இல்லையே, பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இவ்வளவு மலையிலையும் கொடையை பிடிச்சி அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, அப்ப தௌஹீத் ஜமாத் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு பெண் இல்லையா? இப்ப இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு குடும்பம் தூக்கி தௌஹீதுல நிப்பாட்டணும் என்றால் ஒரு பெண் நினைத்தால் எப்படி வேணாலும் முடியும் என்ற ஒரு காரணத்தை சொல்லி குடும்பத்தை நபி வழியில் நடத்துவது பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்று நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறோம். ஹாரூன் மேசி வந்து பெண்களை குறை சொல்றீங்க நீங்க. நாங்க பாருங்க வரலாற்றில் எத்தனை பெண்கள் உண்டு தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாவா பணிக்கு ஆரம்ப காலத்திலே உதவி செஞ்சு உறுதுணையாக இருந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுடைய மனைவி அவர்களையும் அல்லாஹ் நல்ல எல்லா ஈமான்தாரிகளுக்கும் முன்னுதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுற. இப்படி வரலாற்றில் உம்மு ஹபீபா உட்பட ஏராளமான பெண்கள், ஒரு பெண்கள் நினைத்தா குடும்பத்தை நபியுடைய அடிப்படையில் உருவாக்க முடியும், ஆணுடைய துணை இல்லாமல் கூட குடும்பத்தை வழி நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸுகள் உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, லாஜிக்காவும் சில உதாரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க.
அந்த வரலாற்றில் இப்போ இருந்த பெண்களும் சரி, இப்போ எழுதி கொண்டிருக்கிற இந்த வரலாற்றில் உள்ள பெண்களும் சரி, எல்லாருமே தௌஹீதுக்காக வேண்டி, ஏகத்துவத்துக்காக வேண்டி உழைப்பு செலுத்துறாங்க, நபி வழியை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி உழைப்பு செலுத்துறாங்க அப்படிங்கிற லாஜிக் உண்மையை, கண்ணு முன்னாடி இருக்கிற உண்மையை நம்ம காட்டியிருக்கிறாங்க. இதில் ஒன்று மட்டும் நம்மளால ஏற்றுக்க முடியல. கணவர் காட்டி தான் புதுசாக டிஷ் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது ஒன்றும் நம்மளால ஏற்றுக்க முடியாது. சரிங்களா? இது ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கு. இந்த அகனிக்கறின்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு எல்லா ஊர் பக்கமும். தயவு செஞ்சு இந்த ஏதாவது வீட்டில் அகனிக்கறியை பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரி பிஸ்கெட்டில் புட்டிங் கேட்கான். மேரி பிஸ்கெட்டு ஆல்ரெடி பிஸ்கெட்டுன்னு சொல்லி அதை அப்படியே சாப்பிட்லாம். அதை அரைச்சி கூழாக்கி புட்டிங் கேக் செஞ்சு கணவர் வரும்போது அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளேருந்து அது அப்படியே வடிஞ்சு போகும் கேரமல். அதை அவர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா சுகர் வந்துடாதா இவ்வளோ சாப்பிட்டா? மேரி பிஸ்கெட்டில் புட்டிங் கேக், அதுவும் இந்த அவன் வந்ததுலேருந்து கேக்கு தான் புதுசாக வாங்கி சொன்ன மாதிரி வாங்கி வச்சது. எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி உங்களுக்கு? வசந்தன்கோ ஜேம்சன்கோ இருக்கா பக்கத்தில்? பாருங்க, கோட் வேர்டு அக்செப்டட். பார்த்துக்கிறங்க, அனுபவம் பேசியிருக்கு எல்லாருக்கும். சரி, இப்போ லாஜிக்காகவும் மார்க்க அடிப்படையிலேயே சில ஆதாரங்களை முன் வச்சு பெண்கள் நபி வழி நிலைநாட்டுறதுல எந்த அளவுக்கு மும்முரமாக இருந்திருக்கிறார்கள் கடந்த வரலாற்றிலும் சரி, நிதர்சனமாகவும் சரி அப்படிங்கிற தங்களுடைய வாதத்தை ஆணித்தரமாக பதிய வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்வாரா அஜீஸ் பாய் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பேசுங்க அஜீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நபிவழி அடிப்படையில் ஒரு குடும்பத்தை வழி நடத்துவது என்பது ஆணும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்களுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கிறது என்ற கருத்தை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். பொதுவாகவே இந்த தலைப்பில், அதுவும் இவ்வளவு பெண்கள் கூட்டத்தில், பெண்கள் இல்லை ஆண்கள் தான் என்று சொல்வதற்கே ஒரு கட்ஸ் வேணும். எதிரணி பார்த்தீங்கன்னா அவங்க எங்க கருத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா சொல்லிட்டு வீட்டுக்கு போகணும்ல. நடுவரும் எங்க கருத்துல தான் இருக்கிறார். அவரே எனக்கு ஒரு 4 பாயிண்ட் தந்திருக்கிறார், ஏன் சார்பா இதை சொல்லிருங்க, எங்களால உடைச்சு பேச முடியாது. ஆனா எங்க அணியில இருக்கிற நாங்க பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் சரிதான், பேசிட்டு நாங்களும் வீட்டுக்கு போகணும் தான். ஆனா சத்தியத்தை சொல்வதில் நாங்க சளைக்க மாட்டோம். அதுல என்ன பெரிய எங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த பட்டிமன்றத்தில் அதை நாங்க உடைச்சுதான் தீர்வோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அப்ப அடிதான் பிரச்சனை இல்லை. நாங்க சொல்ற கருத்து எல்லா பெண்களையும் குறிக்காது. சாலிகான பெண்கள் இருக்கிறாங்க, வறுமையிலும் இறையச்சத்தை பேணுகிற பெண்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழகம் எங்கும் பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு பிரச்சனையாக, குடும்பத்தை வழிநடத்துவதில் பிரச்சனையாக இருக்கிற சில சிக்கல்களை நாங்கள் சொல்கிறோம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு சில பதில்கள் சொல்வதற்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, எல்லோருக்கும் சாப்பாடு செய்யணும், ஆணுடைய வேலை சம்பாதிக்கிற மட்டும்தான், பெண் துவைக்கிறாள், பெண் சமைக்கிறாள், இப்படி பட்டியல் போடுறாரு. இன்னைக்கு சமையல் நடக்குதா? எந்த வயசானவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க? அவர் 80s மாதிரி பேசுறாரு. அவர் பிறந்தது 2K தான். அவர் 80 காலத்துல இருக்கிறார். வயசானவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு உப்பு கம்மியா, எந்த வயசானவங்க இப்ப வீட்டுல இருக்கிறாங்க? கூட்டு குடும்பத்தை காட்டுங்க பார்ப்போம். எப்போ அவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய கருத்துக்களை இப்ப பேசி கொண்டிருக்கிறார். இப்ப சமையலே அரிதாயிருச்சே. நீங்க நம்ம தொண்டி மாதிரி ஊற விடுங்க, சிட்டி மாதிரி இடத்துல எல்லாமே சொமோட்டோல தானே இருக்கு, எல்லாமே ஆர்டர் தானே போடுறாங்க, சமையலுக்கு வேலையே இல்லையே. அப்ப இதை வச்சு நீங்க ஒரு வாதமாக நிறுவுகிறீர்கள். நீங்க நடுவர்களை நீங்க பாருங்க, துவைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, அரைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, கிளீன் பண்றதுக்கு கூட மிஷின் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா பணம் சம்பாதிக்க மிஷின் கிடையாது. கடைசி வரைக்கும் ஆண்களாகிய நாங்கள் தான் சம்பாதிக்கணும். அதுக்கு மிஷின் உண்டா? எக்காலம் வந்தாலும் நாங்க தானே உழைக்கணும். அப்ப இதற்கெல்லாம் மிஷின் வந்து அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க சொல்றாரு, எல்லாம் இலகுவாயிருக்கு. நீங்க ஒரு தேங்காவை அம்மியில் அரைப்பவர்கள் யார்? அரைங்க நான் சொல்லல, இலகுவாயிருக்கா இல்லையா சம்பாதிப்பது? அப்ப என்ன கஷ்டப்பட்டானோ ஆண் அதைத்தான் இன்னும் பட்டு கொண்டிருக்கிறான். அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஏகத்துவம் பரவுவதற்கு பெரிதும் காரணம் ஒரு பெண் தான் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி கணவர் பயானுக்கு போவார், எல்லாம் போவாரு, நைட் இப்படியே தூக்கத்துல வந்து கதவை திறப்பாங்களாம். இது கதவை திறக்கிறது ஒரு தியாகமா? கதவை திறந்து இங்க திறக்கலாம், பள்ளியாசல படுத்து காலில் வந்துருவோம், அது இங்க பிரச்சனை இல்லை.
பல கிலோமீட்டர் பயணம் செய்து சொந்த ஊர்களை விட்டுவிட்டு வேறு ஊர்களுக்கு சென்று தாவாக்களம் செய்கிற ஆண் செய்வது தியாகம் இல்லையா? நைட்டு கதவை துறக்கிறது ஒரு தியாகம் என்று சொல்லி என்ன செய்யறாரு? அதையெல்லாம் பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படி இருந்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, ஆசியா அவங்க எப்படி இருந்தாங்க, நாங்களும் அதைத்தான் சொல்றோம். அவங்களும் நல்லா தான் இருந்தாங்க. அந்த ஹதீஜாவை சொல்லாத இங்க உள்ள ஹதீஜாவை பாரு, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலத்தை சொல்லாத இங்க உள்ள மரியத்தை பாரு. அவர்கள் நபி வழி அடிப்படையில் தான் நடந்தார்கள், நபி வழி அடிப்படையில் தான் வழி நடத்துகிறார்கள். அதில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம். ஆனால் இன்னைக்குள்ள பெண்கள் ஃபேக்ட பேசுங்க, பிராக்டிக்கல் என்ன, இன்னைக்கு நடைமுறையில் பெண்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஆதார் தள்ளி போடுங்க, பதில் சொல்றோம். அதை விட்டுட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பாருங்க, உம்மு ஹபீபாவை பாருங்க, இன்னும் 10 நபி தோழியர் பேர நானே உங்களுக்கு சொல்லி தருவேனே, அது இங்க மேட்டர் இல்ல. பிராக்டிக்கல் ஃபேக்ட் என்ன, நடைமுறையில் இருக்குதா இல்லையா, அதை மட்டும் நீங்கள் பேச வேண்டும். நடைமுறையில் ஒண்ணு இருக்கு நடுவர்களே, நபி வழி அடிப்படையில் பெண்கள் வழி நடத்துறது எப்படி தெரியுமா? சாயங்காலம் 6:30 மணிலிருந்து வழி நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. 6:30 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 7 மணிக்கு மல்லி, 7:30க்கு கயல், 8 மணிக்கு எதிர்நீச்சல் தொடர்தான். அது எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. 8:30க்கு அன்னம், 9க்கு செல்லம்மாவா, 10க்கு லட்சுமி, 9:30க்கு இரு மலர்கள். எது? சூரத்துல் பக்ராவும் ஆல இம்ரானுமா? அது ஒரு நாடகம். புனிதா, வினோதினி, என்ன இதுதான் நபி வழி. முழுக்க வீட்டில் சீரியலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறார்களே. இவங்க என்ன நபி வழி அடிப்படையில் குடும்பத்தை வளர்த்துட்டாங்க, என்ன நபி வழி அடிப்படையில் குடும்பத்தை கட்டமைத்து விட்டார்கள்? சீரியலிலும் தொலைக்காட்சிகளிலும் மூழ்கிதான் கிடக்கிறார்கள். இதுதான் நடைமுறை சான்றாக இருக்கிறது. நீங்க நபி வழி நடக்கிறது, வழி நடத்துறதை விடுங்க. ஒரு ஆணால ஒரு ஆணால நபி வழியை பேச முடியுதா? ஒரு மார்க்க சட்டத்தை சொல்ல முடியுதா? ஒரு ஹதீஸை பேச முடியுமா? இன்னைக்கு ஆண்கள்லாம் இருக்கிறாங்க, ஹூருல் ஈன்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஆமா இருக்காங்க. அவங்களுடைய சிறப்புகள் எவ்வளவு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, நிறைய சிறப்புகள் சொல்ல. நம்புறீங்களா இல்லையா? உங்க வீட்டுல பாக்குறாங்க, லைக் தான் நம்புறோம், கண்டிப்பா நம்புறோம். ஹூருல் ஈனை பத்தி வீட்டுல போய் பேசுறீங்க. ஹூருல் ஈன் கம்சாலில் உயில் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்கள் மாதிரி இருப்பாங்க, கன்னி அழகிகள் அவர்கள். அவர்களுடைய ஹிஜாபுடைய மதிப்பு இந்த உலகத்தை பொருளாதாரமாக கொடுத்தாலும் கிடைக்காது. இது ஒரு ஆணால வீட்டுல சொல்ல முடியுதா? சொல்லிட்டு ஒரு கிளாஸ் டீ கேட்டோன்னு வைங்க, போய் ஹூருல் ஈன்ட்ட போய் கேளுங்க. எப்படி ஊருள் ஈன்களை பேசிட்டு ஒரு கிளாஸ் டீ கேட்டா போய் ஊருள் ஈன்கள்ட்ட கேளுங்களேன், அவன் உங்களுக்கு போட்டு கொடுப்பான். பாருங்க, நபி ஒளி நடக்கிறது இல்ல, நபி ஒளியை பேச முடிகிறது இங்க பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, பெண்கள் ரியல் லைஃப்ல இல்ல, ரியல் லைஃப்ல தான் இருக்கிறார். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல மூழ்கி இருக்கிற எல்லா பெண்களும் இருக்கிறார்கள். விதிவிலக்கு என்பது ரொம்ப கம்மி, எல்லோரும் ரீல்ஸ்ல மூழ்கிறாங்க. அதுல நல்லது பார்க்கிறது என்பது வேறு, புத்தம் பொதுவா ஹராம் என்று சொல்லவில்லை. அதை பார்த்துட்டு அதுதான் பாசம், அதுதான் நேசம், ரீல்ஸ்ல வர்றதா உண்மை. ரீல்ஸ்ல ஒரு கணவன் மனைவி ஜோடியை பார்த்துருவாங்க, பார்த்துட்டு அந்த மனைவிக்காக கணவன் செய்யறத அவன் வீடியோ எடுத்து காசு சம்பாதிக்கான். ரியலிஸ்டிக்கா அவன் அப்படி செய்யறான், வீட்டுல போய் பார்த்தா தானே தெரியும். வீடியோக்கு அவன் என்னமோ மனைவின் மீது பாசமா இருக்கிற மாதிரியும், விடிய விடிய மனைவி பேசினாலும் அப்படியே தேன் சொட்டுற மாதிரி கேட்கிற மாதிரியும் அப்படி எடிட் பண்ணி போட்டுறது. போட்டுட்டு அங்க என்ன பிரச்சனை நடக்கும் நமக்கு தெரியாது, அது காசு சம்பாதிக்கிறதுக்காக இதை உட்காந்து பார்க்கறது. தள்ளி 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 பார்த்துட்டு போக, பாசம்னா இதுதானோ, பாசம்னா இதுதான் போல, அன்புனா இதுதான் போல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரரை இதை வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸை பார்த்து குடும்ப விஷயங்களை கையாளுறது. எப்படிலாம் கேள்வி பாருங்க, ரீல்ஸை பார்த்துட்டு நான் மண்புழுவா இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிருப்பீங்களான் கேள்வி பத்திலா. மண்புழுவா இருந்தா அவன் ஆணும் போய் சொல்ல முடியுமா? உண்மையை சொன்னா பிரச்சனை, நீ மனுஷனா இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணது பிரச்சனை, பின்னாடி தான் எனக்கு தெரியுது. இதுல நீ மண்புழுவா வேற இருந்து உனக்கு மகர் வேற நாங்க கொடுத்து முடிக்கணுமோ, இது ஒரு கேள்வி. நைட்டு 12 மணிக்கு எழுப்புறது, எங்க எழுந்துறீங்கிறது, நமக்கு ஹார்ட்டே பிடிச்சிரும். சரி ஏதோ பிரச்சனை போல, ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணும் போல, இல்ல கெட்ட கனவு எதுவும் கண்டுட்டாலும் போல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒருவேளை நான் இல்லைன்னா நீங்க யாரை கல்யாணம் பண்ணிருப்பீங்க? எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு. நம்ம 7வது வானத்துல இருப்போம், நம்மளை எழுப்பி நான் இல்லைன்னா நீங்க யாரை கல்யாணம் பண்ணிருப்பீங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? கல்யாணம் ஒண்ணு வாழ்க்கையில பண்ணிருக்கவே மாட்டோங்கிறோம். இதெல்லாம் எதை பார்த்து நீங்க சொல்றீங்க? ரியலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா நேசித்தாங்க, அதை பார்த்து கேளுங்க. கதீஜா செய்தி சொன்னாரு, அதை பார்த்து கேளுங்க. ரியலை பார்க்காமல்
ரீல்ஸை பார்த்து என்ன செய்றீங்க, உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் பிரச்சனை. இறுதியாக சில தகவல்கள். இன்னைக்கு பெண்கள், அவர் சொன்னாரு ஸ்கின் கேருக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க. ஸ்கின் கேர் என்பது வேறு. ஸ்கின்னை பராமரிக்கத்தான் செய்யணும். வெயில போறோமா, டேன் ஆயிடக்கூடாதா, ஒரு சன்ஸ்கிரீன் நம்ம ஊர் மாதிரினா 75 அல்லது 50 SPF ++ போட்டா தான் இந்த ஊருக்கு தாக்கு பிடிக்கும். அதெல்லாம் ஸ்கின் கேர்லாம் மார்க்கெட்ல இருக்கிறது தான். மேக்கப்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மேக்கப்பை கணவன் முன்னாடி காட்டுகிற பெண்களை விட, எல்லா பெண்ணையும் நான் சொல்லல, சாலிகான இறைச்சமாக இருக்கிற பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்நிய ஆடவர்களுக்காக வெளியில் இருப்பவர்கள் நம்முடைய அழகை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்பதற்காக மேக்கப் போடுகிற பெண்கள் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். வெளியே போகும்போது உனக்கு என்ன லிப்ஸ்டிக்கு, வெளியே போகும்போது உனக்கு என்ன ஃபவுண்டேஷன் கிரீமு, கூட்டுக்காரர் வீட்டில் இருக்கிறாரு ஒரு சின்ன பவுடர் போடுறது இல்லை, வெளியே வரும்போது மேக்கப் போட்டா. இதை ஏன் சொல்றான்? இது அந்த பெண்ணோடு முடிகிற காரியம் அல்ல. அந்த பெண்ணை பார்த்து வீட்டில் வளருது பாருங்க, அந்த பொம்பளை பிள்ளை என்ன நினைக்கும்? ஓஹோ, அம்மா வச்சிருக்க லிப்ஸ்டிக்கு, அம்மா வச்சிருக்க கிரீமு வீட்டில் தெரியாதனமா கூட போட்டக்கூடாதுன்னு நினைக்கேன். இதை வெளியே போகும்போது தான் போடணும், டாக்டரை பார்க்க போகும்போது போடணும், ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போடணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது போடணும், மார்க்க பயான் நிகழ்ச்சிக்கு வரும்போது போடணும், வீட்டில் இதை தொட்டவே கூடாது, ஹராம் போல என்று அந்த பிள்ளைகள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இது நபி வழியில் நடத்துகிற லட்சணமா? இப்படி நடந்தால் நம்மை பார்த்து வளர்கிற பெண் குழந்தை எப்படி வளரும்? அல்லாஹ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நபி வழி அடிப்படையில் ஒழுக்கத்தை நபி வழி நடக்கணும், நடத்தணும். ரெண்டுமே ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இருக்க வேண்டும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருக்கிறார்கள் என்றால், உங்களை நம்பித்தான் அவர்கள் வெளியிலே வியாபாரத்திற்கு செல்கிறார்கள் என்றால், காசு பணத்தை சம்பாதிப்பதற்காக தியாகம் செய்கிறார்கள் என்றால், பிள்ளையை என் அன்பு மனைவியாக இருப்பவள் நல்ல முறையில் வளர்ப்பாள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். ஆனால் நீங்கள் செய்கிற இந்த உலகத்தினுடைய ரீல்ஸ் மோகங்களில் நீங்கள் வெளிப்படுத்துவதை பார்த்து, உங்களை பார்த்து நடித்து பதிந்து வளருகிற அந்த பிள்ளை நாளை வழிகேட்டுக்கு செல்கிறது. இதையே முத்தாய்ப்பாக வைத்து நபி வழி அடிப்படையில் ஆண்களை விட குறைவாகத்தான் பெண்கள் வழிநடத்துகிறார்கள், ஆண் தான் வழிநடத்துகிறான் என்ற எங்கள் தரப்பு வாதத்தை இந்த இடத்தில் நாங்கள் நிறுவிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விஷயங்களை அடுத்த உரையில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நடைமுறை உதாரணங்களை வச்சு நீங்க என்னதான் ஹதீஜா உம்மு ஹபீபான்னு சொன்னாலும் அந்த ஹதீஜா உம்மு ஹபீபாலாம் இப்ப இல்ல அப்படிங்கிற நடைமுறை உதாரணங்களை வச்சு இப்ப நிலைநாட்டி இருக்கிறாங்க. அதுல இந்த ரீல்ஸ் சம்பந்தமா நிறைய பேசுனாங்க. உண்மையிலேயே சினிமாவில் அல்லது திரைக்கு பின்னாடி, நம்ம திரைக்கு முன்னாடி நம்ம எதையெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே உண்மை இல்லை, உண்மை வாழ்க்கைக்கு செட் ஆகாது. உண்மை வாழ்க்கைக்கான உதாரணங்கள் உண்மையிலே ஹதீஸுகளில் உண்டு. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் உண்டு. ரொம்ப மோசமான நிலை என்ன அப்படின்னா, சமீபமாக அஜீஸ் பாய் கே ட்ராமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கே ட்ராமா இந்த இங்கே இந்தியாவில் ஒரு காலத்தில் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தான். அடுத்து என்ன பண்ணாங்க, ஹிந்தி சினிமா பார்க்கறது தான் அறிவுன்னாங்க. அடுத்து ஹாலிவுட் சினிமா பார்க்கறது தான் அறிவுன்னாங்க. இப்போ என்ன தெரியுமா, கொரியன் ட்ராமா பார்க்கணுமா? அதை பார்த்தா கொரியன் ஸ்கின் கேர். ஆமாம், கொரியன் ஸ்கின் கேரு. அதில் பார்த்தீங்கன்னா அம்மா அத்தா எல்லாரையும் விட்டுட்டு மனைவியும் கிடப்பான். அவன் தான் ஹீரோ அதில். ஏன்னா மனைவிக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவான். ஒரு பெண்ணை காதலிக்கிறதுக்காக வேண்டி உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வருவான். பாரு அவன் எப்படி இருக்கான், அது மாதிரி இருங்கன்னு கணவர்களை தூண்டுறாங்க. நம்ம கலரையும் அவன் கலரையும் பார்த்தாலே தெரிய வேண்டாமா அவன் வேற நம்ம வேறன்னு. அவன் முடிய எப்படி இருக்கு, அவன் கலர் எப்படி இருக்கான், அவன் பிடிஎஸ்ன்னு வேற ஒருத்தங்க தெரியுறாங்க, ஒரு கூட்டம் உண்டு. நம்ம பெண்கள் அதை பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போடுறது உண்டு, ஸ்டைல் என்ன, நடனம் என்ன அப்படின்னு. இது எல்லாமே ரீல்ஸ். அது எதுவுமே உண்மையிலே செட் ஆகாது. நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறீங்க, நீங்க பார்த்து சினிமாக்கள்ல யார் யாரையெல்லாம் நல்ல சிறந்த மனிதராக ஹீரோவா பார்த்தீங்களோ அவன் எல்லாருமே நிஜத்துல ரொம்ப மோசமானவனா இருப்பான். வில்லனா பார்த்தவர்கள் கூட சில பேர் நல்லவனா இருப்பான். ஹீரோவா பார்த்தவன் எல்லாருமே படு மோசமான ஆளா தான் இருப்பான். அதனால அதை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற வாதத்தை ஹதீஸ் அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பதிலடியாக பெண்கள் தான் நபி வழியை நிலைநாட்டுறாங்க, ஆண்கள் இல்லை அப்படிங்கிற அந்த வாதத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி யாசர் எம்ஐசி அவர்கள் தங்களுடைய உரைய வாதங்களை ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, நபி வழியில் குடும்பத்தை வழிநடத்திட பெரிதும் காரணமாக இருப்பது
ஆண்களா அல்லது பெண்களா? இதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. என்ன விஷயம் நடுவர்களே, எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. பட்டிமன்றத்தில் ஏதோ ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்குது. எங்களுடைய குறிப்புகள் எல்லாம் யாரோ எதிரி நீட்ட சொல்லியிருக்கிறாங்க. நடுவருங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட தான் நாங்கள் சொல்லி காமிச்சோம், இந்தந்த குறிப்புகள் எல்லாம் பேச போகிறோம், இந்தந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஆள் பேசினாப்புல அதை ஒரே இதில் முடிச்சிட்டாரு. அஜீஸ் பாய் பேசும்போது அதுக்கு பில்டப் ஓவரா கொடுக்குறாரு. ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, வந்ததுக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு பழி வேற. சரி, அதாவது ஆண்கள் தான் பெரிதும் காரணம் பேசினாங்க. எந்த ஒரு வேல்யூபிளான பாயிண்ட் ஒண்ணுமே வைக்கல. அவங்களுக்கு என்னன்னா, ஏதாச்சும் ஒரு மேடை கிடைச்சிடாதா, நம்ம இவ்வளவு படாத பாடுபட்டு இருக்கிறோமே, இதை சொல்லணுங்கிற அடிப்படையில எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துட்டாங்க. பெண்கள் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு முழு பெண்கள் மீது ஒரு குற்றத்தை மட்டுமே சுமத்திட்டு சென்றிருக்கிறாங்க. அதுல சிலதை நாங்க மறுக்கவும் இல்லை. எந்த அடிப்படையில்னா, எதிரணியை சார்ந்தவர்கள் சில விஷயத்தை சொன்னாங்க. பெண்கள் ரீல்ஸ் மோகத்துல மூழ்கி கிடக்கிறாங்க, மேக்கப்பை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் காட்டுகிறார்கள், ரீல்ஸே வாழ்க்கை என்று இருக்கிறார்கள், இப்படிங்கிற சில கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். நடுவர்களே, ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் தன்னுடைய அழகை அந்நிய ஆணிடத்தில் காட்டுகிறாள், தன்னுடைய உடம்பை ரீல்ஸில் போட்டு விளம்பரம் செய்கிறாள். இப்படி செய்யப்படுகிறது என்றால் அந்த குடும்பத்தை ஒரு ஆண் வழி நடத்துகிறான் என்று அர்த்தமா, வழி நடத்தலன்னு அர்த்தமா? வழி நடத்தலன்னு அர்த்தம். ஒரு குடும்ப தலைவன்னா என்ன, அவங்களுடைய பிரதான பாயிண்ட் என்ன தெரியுமா? அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள். நிர்வாகம் செய்யறதுனா என்ன? நான் தான் குடும்ப தலைவன் அப்படின்னு ஒரு லேபிள் இருந்தா போதுமா? செஞ்சு காட்டுனீங்களா? ஒரு பெண் தவறான விஷயத்தை செய்கிற பொழுது, அவங்க சொன்ன மாதிரி ரீல்ஸ்ல மூழ்கும் பொழுது, மேக்கப்பை வெளியில காட்டும் பொழுது, ஒரு குடும்ப தலைவனாக ஏன் நபி வழி அடிப்படையில் குடும்பத்தை வழிநடத்தவில்லை? உதாரணத்துக்கு, நான் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னா போதுமா? பத்திரிகையை சந்திக்கணும், சட்டமன்றத்தில் போய் பேசணும், என்ன விஷயம்னு மக்கள்கிட்ட பத்திரிகையில பேட்டி கொடுக்கணும். நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு உட்கார்ந்தா சரியா? அதனாலதான் இவ்வளவு பின் விலை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப அடிப்படை காரணம் என்னன்னா, ஆண்கள் பெண்களை நபி வழியில் வழிநடத்தவில்லை என்பதை எதிரணியே அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒண்ணு. அடுத்து சகோதரர் அஜீஸ் அவங்க பேசும்பொழுது ஒரு கவலையா சொன்னாரு, பெண்கள் எல்லாம் பாத்தீங்களா ரீல்ஸ்ல எப்படி மூழ்கி கிடக்கிறாங்க, ரீல்ஸ்ல எப்படி பாட்டு பாடுறாங்க, ரீல்ஸ்ல எப்படி ஆடுகிறார்கள். நடுவர் அவர்களே, பாட்டு பாடுன்னு சொன்னாரு, ஆடுனதை சொன்னாரு, எடிட்டர் யாருன்னு சொன்னாரா? சொல்லல, மறைச்சிட்டாரு. எடிட்டர் யாரு? குடும்பத்தில் உள்ள கணவன் தான் எடிட்டர். பெண்ட இந்த ஸ்டெப்புக்கு இப்படி கையை தூக்குமா, இந்த ஸ்டெப்புக்கு இப்படி ஆடுமா, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நடிச்சு காட்டுவாங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையே வேற ட்ரெஸ் மாத்து. ஐடியா கொடுக்கறது யாரு? ஆணுதான். ஒரு மொபைலை எடுத்து, எங்க பெண்ணுக்கு மெயில் ஐடின்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் பொழுது சாதாரணமாக கொடுத்தோம். பிறந்த நாளுக்கு ஐபோன் கிஃப்ட் பண்ணுங்கிற பேர்ல ஒரு ஐபோனை வாங்கி கொடுத்து, அதுக்கு மெயில் ஐடியும் போட்டு கொடுத்து, இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஏற்றி கொடுத்து, இதுக்கெல்லாம் வழிகாட்டுறது யாருன்னு பார்த்தா ஆண் தான். அதை மறைச்சிட்டாங்க. அப்ப அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலேயே ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்தவில்லை என்பதை இந்த வாதத்தின் மூலம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒட்டுமொத்த ஆண்களுக்கு சொல்லுகிற பொழுது, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், 4 காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அதுல சில விஷயத்தை பட்டியலிடுகிறார்கள். லி மாலிஹா, அவருடைய செல்வத்துக்காக, வலி ஹசபிஹா, அவருடைய குடும்பத்திற்காக, வலி ஜமாலிஹா, அவருடைய அழகிற்காக. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு கடைசியாக ஆண் சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றிக்கான அடையாளத்தை சொன்னார்கள். ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், ஆண்களே எந்த பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறதோ, இறையச்சம் இருக்கிறதோ, குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்து நீ வெற்றி அடைந்து கொள். அஜீஸ் பாய் கவலைப்பட்டார,
6:30 மணிலிருந்து ஆரம்பிக்குது. சிங்கப்பெண், அந்த பெண், இந்த பெண், வாணிராணி, இதெல்லாம் இறையச்ச பெண் உள்ள பெண்கிட்ட வராது. ஒரு இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணை நீங்க தேர்வு செஞ்சிட்டீங்கன்னா அந்த பெண் உங்களை இப்படி வழிநடத்த மாட்டாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுப்பார்கள், ஹதீஸை சொல்லிக் கொடுப்பார்கள், நபி வழியை சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த பெண்ணும் நபி வழி அடிப்படையில் நடப்பால், தன்னுடைய குடும்பத்தையும் நபி வழி அடிப்படையில் நடத்துவாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி எதிரணியில் உள்ளவங்க சொன்னாங்க, ஆண்கள் சம்பாதிப்பதற்காக சென்று விடுகிறார்கள். அதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம். ஒரு ஆண் அவன் வெளியே சென்றாதான், சம்பாதிச்சு பொருளாதாரத்தை கொடுத்தாதான் ஒரு பெண்ணால் குடும்பத்தை வழிநடத்த முடியும். அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹா. ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய குழந்தைக்கு பொறுப்பாளியா இருக்க. என்ன காரணம்? ஒரு ஆண் வெளியில போயிருவான், வேலைக்குன்னு போயிருவான், அவ்வளவு மன அழுத்தம், ஒர்க் பிரஷர், கஷ்டம், சிரமம், பொருளாதாரம், இதுல சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆனால் அவனுக்கு ஆசை இருக்குது, தன்னுடைய குழந்தையை அழைத்து ஒரு அல்ஹம்து சூரா சொல்லி கொடுத்துடலாமே, ஒரு துவாவை சொல்லி கொடுத்துடலாமே, ஒரு சூறாவை கேட்டுடலாமே. ஒரு ஆணுக்கு ஆசை இருக்குது, பிராக்டிக்கலா அவனால் நடைமுறைப்படுத்த முடியலையே. அவனுடைய கவனம் எல்லாம் பொருளாதாரம், வியாபாரம், சிக்கல், கடன், வறுமை, இப்படி போயிட்டு இருக்குது. இருக்கிற வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் தன்னுடைய குழந்தை மக்தப் மதரசா விஷயமா இருந்தாலும் சரி, பள்ளியினுடைய பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி, மக்தப் மதரசாவில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை எந்த ஆண்கள் வீட்டில் உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? இருக்கிற பெண்கள் தான். இன்னைக்கு ஆலிமா உனக்கு என்ன பாடம் நடத்தினாங்க, எந்த சூரா சொல்லி கொடுத்தாங்க, எதை மனனம் செய்ய சொன்னார்கள், இருந்து பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் பெண்கள் நடைமுறையில் இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, அல்ஹம்து சூராவை நீங்க உங்களுடைய தந்தையிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா அல்லது தாயிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? தாயிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டோம். தாயிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டீங்க. இங்க இருக்கிற நிறைய பெண்கள், நிறைய சிறுவர்கள், சிறுமிகள் தன்னுடைய தாயினுடைய நாவில் இருந்து தான் குர்ஆனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தான் தன்னுடைய குழந்தைகள் மீது, தன்னுடைய சந்ததிகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை அர்ப்பணிப்போடு செய்கிறார்கள். அதே மாதிரி நடுவர் அவர்களே, எதிரணியை சார்ந்தவர் சொன்னார்கள், பெண்கள் எல்லாம் பொருளாதாரத்துக்காக வேண்டி ஆண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள், பொருளாதாரம் பொருளாதாரம் என்று ஆண்களை சுரண்டுகிறார்கள், எளிமையாக வாழ தெரியல. அடிப்படை உதாரணம் என்ன நடுவர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் நிறைய ஆலிம்கள், ஆண்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தில் களத்துல நிக்கிறாங்கன்னா அந்த ஆலிம்களுடைய பெண்களுடைய தியாகம் அதிகம். அதை மறைக்கவே முடியாது. நடுவர் அவர்களே, இன்றைக்கு உங்களுடைய மனைவி மாசம் 50,000 சம்பளம் தரணும் அப்படின்னு சொன்னா நீங்க இங்க உட்கார்ந்திருக்க முடியுமா? உட்கார்ந்திருக்க முடியாது. அஜீஸ் பாயுடைய மனைவி எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும், ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டா உட்கார முடியுமா? உட்கார முடியாது. இன்றைக்கு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஆலிம்களுடைய மனைவி இருக்கிறாங்களே, அவர்களுடைய தியாகங்கள் அளப்பரியது. சம்பளம் எவ்வளோ? 20,000 சம்பளம், 25,000 சம்பளம். ஏதாவது ஒரு பள்ளிவாசல ஒரு ஆலிம்சா 30,000 சம்பளம் வாங்கிட்டாருன்னு வைங்க, இருக்கிறதுலே உச்சபட்ச சம்பளம் தான். ஆஹா, 30,000 சம்பளமா? ஐடி சம்பளம்ல ஆலிம்சா வாங்குறாரு, விமர்சனம் ஆயிரும். அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல அவ்வளவு சிறுபான்மையாக இருந்தாலும் ஒரு பெண் பரவாயில்லைங்க, மார்க்கத்தை சொல்லுங்க, குர்ஆனை சொல்லுங்க. நீங்கள் பேசுகிற உரையின் மூலம், ஹதீஸின் மூலம் எத்தனையோ மக்கள் நேரு வழி வருகிறார்கள் என்று துணை நிற்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை. ஒரு பெண், ஒரு ஆலிம்ஷா வருமானம் 20,000 தெரிந்தும் ஒரு ஆலிமை எத்தனையோ பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் ஏராளமான அர்ப்பணிப்புகள் இருக்கிறது. இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் எத்தனையோ பெண்கள் நபி மொழிக்காக, நபி வழிக்காக, குடும்பத்திற்காக உறுதுணையாக இருந்த எத்தனையோ சம்பவங்களை எங்களால் சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் இதற்குள்ளான பதிலை சொல்லுவோம் என்று கூறி, நடுவருக்கு ஒரு கோரிக்கை வைத்து, அவரும் ஒரு திருமணம் முடிச்சிருக்கிறாரு, அவங்க வீட்லையும் மனைவிங்கிற அடிப்படையில் ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற அடிப்படையில் மிரட்டல் மாதிரி இருக்கு. எத்தனையோ பெண்கள் நமக்கு யாராவது தீர்ப்பு கொடுத்துட மாட்டாங்களா என்று பல வருஷம் ஏங்கி கொண்டிருக்கிற
இந்த தீர்ப்புக்காக வேண்டி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்த்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாசர் பாய் வந்து தங்கள் தரப்பு வாதங்களை நல்ல முறையில் எடுத்து வச்சாங்க. ஒரு முரண்பாடு என்னன்னா, ஆரம்பத்தில் நான் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, கடைசியில் எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கும் சப்போர்ட் இல்லை. சரிங்களா? நல்ல வகையில் வாதங்கள் வச்சா தீர்ப்பு சாதகமாக இருக்கும். இப்போ வந்து ஆண்கள் வந்து பெண்கள் வழிகட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் வாதம் வைக்கிறீங்க. வழிகட்டு போகிறதுக்கான வாசலை திறந்து விடுறது ஆணாத்தனை இருக்கிறான். பவர் யார் கையில் இருக்குது? ரிஜாலு கவ்வாமுனா அலன் நிசாவாக இருக்கட்டும், அல்லது குல்லுக்கும் ராஇன்கிற ஹதீஸாக இருக்கட்டும், ஆண்களுக்கு அல்லாஹ் பவரை கொடுத்துருக்கான். பவரை யூஸ் பண்ணுறியா நீ? வாயை தொடங்க சிஎம் சார் அப்படின்னு உன்ட்ட கேட்டாலுமே நீ யூஸ் பண்ண மாட்டியா பவரை? அப்போ பாருங்க, பவரில் இருக்கிற விஷயம் இல்லை. தகுதி இருக்குன்னா தகுதியை பயன்படுத்து. உனக்கு அல்லாஹ் கூடுதலான நிர்வாகத்தை கொடுத்துருக்கிறான், கூடுதலான பலத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஒரு பெண் வழிகட்டு போகும்போது, மனைவி வழிகட்டு போகும்போது பிடிச்சு திருத்த வேண்டிய ஆள் யாரு? அறிவுரை சொல்ல வேண்டிய ஆள் யாரு? நீ தானே. நீ அறிவுரை சொல்லலை அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெண்களுடைய தியாகத்தால், பெண்களுடைய உழைப்பால் எத்தனை தாவாக்களம் வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிற தங்கள் தரப்பு வாதத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. ரெண்டுமே முக்கியமான ஒரு பாயிண்ட். பதில் சொல்லுவாங்களா ஹாரூன் எம்ஏசி அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எங்கள் தரப்பு வாதத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிட நடுவர் அவர்களே. ஏன்னா 2 பேரும் பேசி பல பாரங்களை உள்ள ஏத்திட்டாங்க. இப்ப யாசர் பாய் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு போனே யூஸ் பண்ண தெரியாது, கல்யாணம் பண்ற மாப்பிள்ளமார்கள் தான் ஐபோனை வாங்கி கொடுக்குறாங்க, இமெயில் ஐடி கூட தெரியாத பெண்கள். இதெல்லாம் சொன்னா எப்படி நடுவர் அவர்களே? இது கொஞ்சம் உருட்டு தான். யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. இமெயில் ஐடி கிடையாது, இன்றைக்கு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக மக்கள் தொகையே 800 கோடி பேர் தான். ஆனா இன்ஸ்டாகிராம் யூசர் ஐடி பாத்தீங்கன்னா 2000 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஏலியன்ஸ் எதை யூஸ் பண்றாங்களோ? ஃபேக் ஐடிகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப இதையெல்லாம் கருத்துல கொண்டு அவங்க வாதத்தை வைக்கணும். சும்மா போற போக்குல சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதே போன்று சகோதரர் ஹமீத் அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, முக்கியமான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிற மாதிரி வந்தாப்புல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? உலகத்தினுடைய ஈமான்தாரிகளுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் யாரை சொல்றான்? 2 பெண்களை தானே சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த 2 பெண்மணிகளை பற்றி பேசினாப்புல. இப்ப நம்ம தலைப்பை நல்ல முறையில் உள்வாங்கிக்கணும். நம்முடைய எதிரணி அதை ஒரு கோரிக்கையா நான் வச்சுக்கிறேன். நம்முடைய தலைப்பு முன்மாதிரிகள் யார், ஆண்களா பெண்களாங்கிறது வந்துட்டு தலைப்புல நடுவர் அவர்களே. தலைப்பு என்ன? நபி வழி அடிப்படையில் குடும்பத்தை வழி நடத்துற பெரிதும் காரணம் யார், ஆண்களா பெண்களா அப்படிங்கிறது தலைப்பை நினைவூட்டிருங்க. அப்படின்னா நாங்களும் சொல்லுவோமே, ஏன் உங்களுக்கு வந்துட்டு முன்மாதிரி 2 பெண்கள் தான் இருக்கிறாங்களா? எங்களுக்கு நபிமார்கள் 25 பேருக்கு மேல இருக்கிறாங்களே, ஒவ்வொரு நபியினுடைய பேரை நான் அடுக்கிக்கிட்டு போகலாமே. அப்ப என்ன தலைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சாங்கன்னா நாங்க அதுக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் ஏற்றமானதாக இருக்கும். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்க பெண்கள்கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லணுமா? ஏமா தேவையில்லாத பொருளாக வாங்கி கேட்குற, டிஷ்வாஷர் வாங்கி கேட்குறியம்மா, மைக்ரோவேவ் ஓன் வாங்கி கேட்குறியம்மா, லா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். வீண்வரையம் செய்யாதீங்க, வீண்வரையம் செய்வோர் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் இப்படின்னு உங்க மனைவிக்கு நீங்க எத்தி வைங்க. குர்ஆனை சொல்லுங்க, ஹதீஸை சொல்லுங்க. அதே மாதிரி யாசர் பாய் சொன்னார், ஃபல்ஃபர் பிதாதித்தீன், நீங்க மார்க்கத்தை கொண்டு நீங்க வெற்றி அடைஞ்சுக்கோங்க. பெண்கள் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்பட்டாலும் மார்க்கத்தை கொண்டு நீங்க வெற்றி பெற்றுக்குங்க இப்படின்னு ரசூலா சொன்னாங்கல்ல. இப்படின்ற வாதங்கள்லாம் வச்சாங்க. நம்ம இன்னைக்கு குடும்பத்துல குர்ஆன் ஹதீஸை சொன்னா நம்முடைய நிலை என்ன நடுவர் அவர்களே? நமக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. குர்ஆனை ஹதீஸை சொல்லிக்கிட்டே இருந்தவனங்களே நமக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? இவர் ஒரு பூமரு, இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவாரு, கிரிஞ்சு அனுபவம் தான். இப்படி ஒண்ணாக சொல்ல வேண்டியது. இன்னைக்கு குடும்பத்துல சண்டை எதுக்கு வருது தெரியுமா? நான் சொல்ற பேச்ச நீ கேட்கல, எனக்கு நீ கட்டுப்படல இப்படின்னு சண்டை வரல. எப்ப பார்த்தாலும் என்ன இந்த ஆள் குர்ஆனையும் அதிசயம் பேசிக்கிட்டே இருக்கிறார், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படைலாம் வாழ முடியுமா இப்படின்னு கேட்கிற பெண்கள் இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. இப்ப இன்றைக்கு திருமறை குர்ஆனினுடைய வாசகங்களையும் அறிவுரைகளையும் ஹதீஸினுடைய போதனைகளையும் பின்பற்றாததுதான் இன்றைக்கு பெண்களினுடைய இந்த அவநிலைமைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. மார்க்கத்தை கொண்ட பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சு வெற்றி பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனும் மார்க்கத்தை கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருவோம்னு அலைஞ்சு தேடி எந்த பெண் ஆலிமா முடிச்சிருக்காங்க அப்படின்னு தேடுறாங்க. சரி ஒரு ஆலிமாவை திருமணம் முடிச்சிருவோம் அப்படின்னு ஆலிமாக்களை திருமணம் முடிச்சா சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளவு தங்கங்களாக இருக்கிறார்கள். ஆலிமாக்களை முடிச்சிட்டு படுற பாடு இருக்க நடுவர் அவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆலிமாக்கள் எப்படி தெரியுமா? எங்க நோம்பு பெருநாளைக்கு விஜய் படத்துக்கு போனோம், ஹஜ்ஜு பெருநாளைக்கு அஜித் படத்துக்கு போவோம்,
கூப்பிடக்கூடியவர்கள் ஆலிமாக்களாக இருக்கிறார்கள். எல்லா ஆலிமாவும் சொல்லாதீங்க, சண்டை வந்துடும். எல்லா பொதுவாக நான் பேசக்கூடிய கருத்துக்கள், குறிப்பிட்டு யாரையும் பேசல நடுவர்களே. ஆக இப்ப இன்றைக்கான நடைமுறை இப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு கேள்வி, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாலே நடுவருக்கு அவரினுடைய தீர்ப்பு வழங்குவதற்கு ஈஸியா இருந்துடும். உங்களுக்கு பொதுமக்களுக்குமான கேள்வி, நடுவருக்குமான கேள்வி. ரசூலா சொல்றாங்க, நடுவர்களே, இத்தல தூஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். ஃபராய்து அக்ஸர அஹ்லிஹல் ஃபுக்ரா, அங்க அதிகமான பேர் யார் தெரியுமா இருந்தாங்க? ஏழைகள் இருந்தாங்க. சொர்க்கத்துல மெஜாரிட்டி யாரு? ஏழைகள். அது சொல்லிட்டு ரசூலா தொடர்ந்து சொல்றாங்க, வத்தலஅது ஃபின்னார், நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபராய்து அக்ஸர அஹ்லிஹன் நிசா, அந்த நரகத்துல அதிகமாக குடியிருப்போர் யார் நடுவர்களே? பெண்கள் தான் அதிகம். பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நரகத்தினுடைய அதிகமான மெஜாரிட்டி இடம் யாருக்கு? பெண்களுக்கு. இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் எப்போம்னா போடுவோம்ல, பெண்களுக்கு தனி இட வசதி உண்டு, அங்க பெண்களுக்கு தான் மெஜாரிட்டியான இடம். பெண்கள் தான் அதிகமாக நரகத்துல இருக்கிறாங்க. பெண்கள் தான் நபி வழி அடிப்படையில குடும்பத்தை நடத்துறாங்கன்னா அவங்க சொர்க்கத்துல இருந்திருக்கணுமா நரகத்துல இருந்திருக்கணுமா? சொர்க்கத்துல இருந்திருக்கணும். ஆனா பெண்கள் அதிகமா நரகத்துல இருக்கிறாங்களே, அப்ப நபி வழிப்படி நடத்துறாங்க. இதையெல்லாம் நம்ம நல்ல முறையில யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஹதீஸ்களை எல்லாம் தெரியாமல் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசூலா இதே போன்ற ஒரு கருத்துல இன்னொரு இடத்துல சொல்றாங்க, பெருநாள் தொழுகைக்கு போகும்போது பெண்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ரசூலா பெண்கள்கிட்ட சொல்றாங்க, யா மாஷரல் நிசா, பெண்களினுடைய சமுதாயமே, தசத்தக்ன, நீங்க தர்மம் செய்யுங்க. ஏன் தெரியுமா? உங்களை தான் நான் நரகத்தில் அதிகமா பார்த்தேன். ரசூலா சொன்னதுக்கு ஒரு பெண்மணி கேள்வி கேட்கிறாங்க, பிமையா ரசூலுல்லா, நரகத்தில் எங்களை அதிகமா பார்த்தீங்களா? எதுக்காக பார்த்தீங்க? அதற்கு ரசூலா சொல்ற காரணத்தை பாருங்க. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், வ தக்ஃபுருனல் அஷீர் வ துக்ஸிருனல் அன், நீங்க அதிகமா சபிக்கிறீங்க, உங்களினுடைய கணவனுக்கு நன்றி மறந்து இருக்கிறீங்க. இதோட முடியல. ரசூலா தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், மார்க்கத்தினுடைய கடமைகளும் அறிவும் குறைவாக இருக்கின்ற நிலையில் மன உறுதியோடு இருக்கக்கூடிய ஆண்களினுடைய புத்தியை மாற்றி விடுபவர்களாக உங்களை தவிர வேறு யாரையும் நான் பார்க்கல. ரசூலா சொல்ற வாசகத்தை பாருங்க நடுவர்களே. இதற்கு மேல ஒரு ஆதாரம் வேணுமா? இந்த ஆதாரத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ரசூலா யாரை பார்த்து சொன்னாங்க? சஹாபிய பெண்களை பார்த்து சொல்றாங்க, மார்க்கத்தினுடைய கடமைகளும் பெண்களுக்கு குறைவு, மார்க்கத்தை சார்ந்த அறிவும் உங்களுக்கு குறைவாக இருக்கிறது. இந்த நிலைமையில மன உறுதியோடு இருக்கக்கூடிய ஆண்களினுடைய புத்தியை நீங்கள் மாற்றி விடுகிறீர்கள். இந்த மாதிரி உங்களை தவிர நான் வேற யாரையும் பார்க்கலன்னு சொன்னாங்க. அதற்கு சஹாபிய பெண்கள் எந்த அடிப்படையில் நாங்கள் குறைவா இருக்கிறோம் கேட்டுக்கிற சில விளக்கம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் அவர்களினுடைய விளக்கம், நீங்க மார்க்கத்தை சார்ந்த கடமைகள் எப்படின்னா, உங்களுக்கு தொழுகை இல்லாத காலகட்டங்கள்ல, மாதவிடாய் காலகட்டங்கள்ல நீங்கள் தொழுவது கிடையாது, நோன்பு நோற்பது கிடையாது, மார்க் அடிப்படையில் குறைவாக இருக்கிறீர்கள், கடமை அடிப்படையில். அதே போன்று 2 பெண்களினுடைய சாட்சி தான் ஒரு ஆணினுடைய சாட்சிக்கு சமம். மார்க்கத்தை சார்ந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் குறைவாகத்தான் இருக்கிறீங்க அப்படின்ற சொல்ல விளக்கம் சொல்றாங்க. ஆக இதுவெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? பெண்கள் தான் இன்றைக்கு நபி வழிக்கு முரணாக ஆண்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டுதா இல்லையா? ஒரு முறை ஹல்லலார் அழகாக சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்னா, அவருக்கு பயம் வந்துடும், எங்க நான் முனாஃபிக் ஆயிட்டேனோ அப்படிங்கிற பயம் வந்துடும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, இன்னா நகூனு இந்தக, நாங்க உங்களிடத்துல இருக்கும் பொழுது துதக்கிருனா பின்னாரி வல் ஜன்னா, நீங்க எங்களுக்கு சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பத்தி எங்களுக்கு எச்சரிக்கை செய்றீங்க. எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்றீங்கன்னா, கண்ணு முன்னாடி காட்டுற அளவுக்கு எச்சரிக்கை செய்றீங்க. ஃபைதா அஹ்ரஜ்னா, நாங்கள் உங்களை விட்டு வெளியேறி ஆஃபஸ்னல் அஸ்வாஜ், வார்த்தை கவனிங்க நடுவர்களே, நாங்க உங்களை விட்டு வெளியேறி எங்களினுடைய மனைவிகளிடத்திலேயும் எங்களினுடைய பிள்ளைகளிடத்திலும் எங்களினுடைய வேலைகளிலும் ஈடுபடும் பொழுது நசீனா கசீரா, நாங்கள் அதிகமானதை மறந்துடுறோம் இப்படின்னு ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நபிகள் நாயகம் அவர்களிடத்துல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா விஷயங்களையும் ஒத்து பாருங்க. இன்றைக்கு மொபைல் போனின் மூலமாகத்தான் ஒரு குடும்பம் பெருமளவுக்கு வழிகட்டி போய்கிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. இந்த மொபைல் போனை முதல்ல கொடுக்கறது யார் தெரியுமா? நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு மொபைல் போன் சின்ன பசங்க கையெல்லாம் போயிருச்சு. போவதற்கான அடிப்படை காரணம் என்ன? இப்ப நடுவர் அவர்களே, உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் நம்முடைய தாய் சாப்பாடு ஊட்டி இருப்பாங்க. அந்த சாப்பாடு ஊட்டுற காட்சி அழகா இருக்கும். குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே போறது, மேகத்தை பாரு, வானத்தை பாரு, சூரியனை பாரு, சந்திரனை பாரு, நிலாச்சோறு ஓட்டுவாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற மாமா பார், அங்க இருக்கிற மாமியை பார், இப்படி எல்லாம் காட்டி காட்டி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடை ஊட்டுவாங்க. நம்ம இதை சாப்பிடவும் செய்வோம். ஒரு சில குழந்தைங்க சாப்பிடாம வெளியே துப்பவும் செய்வாங்க. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சாப்பாடு ஊட்டுவதற்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாலிடா செலவாகும். இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. போனை எடுத்தாங்களா, யூடியூப்குள்ள போனாங்களா, ஏதாவது ஒரு ரைம்ஸை போட்டுறது. குரங்கு மாமா, கரடி மாமா, ஒவ்வொரு வீட்லையும் ரைம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு, செல்ல குட்டி, எங்க போச்சு இப்படின்னு ஒரு ரைம்ஸ். வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் ரவுண்ட். சிபிஎஸ்சியில் படிச்சாங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு ரைம்ஸ். இப்படி ஒவ்வொரு ரைம்ஸை வச்சு குழந்தை கையில கொடுத்துரு. அந்த குழந்தை அதை வாங்கிருச்சுன்னா ஊர உலகத்தை மட்டும் இல்ல அத்தாமாவே மறந்துடும்.
யார் சாப்பாடு ஊட்டுறா, என்ன சாப்பாடு ஊட்டுறாங்க, ரசமா இல்ல சோறா, எதுவுமே தெரியாது. அது வாட்டுகளை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு குண்டா சோத்தையும் வாயில ஊட்டி விட்டுவாங்க. குழந்தை வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்துரும். இதுக்கிடையில அவங்க வாப்பா வந்திருப்பார். வந்துட்டு குழந்தைய முத்தம் வச்சுட்டு அவரே கிளம்பி போயிருப்பார். அது எதுவுமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. இப்படி வளர்ற பிள்ளை நாளைக்கு என்ன செய்யும்? நீ எனக்கு போனை கொடுக்கலனா நான் சாப்பிட மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கும். அப்ப அதே தாய் சொல்லுவாங்க, எங்கிருந்து பழகின பழக்கம்னு தெரியலையே, போனை கொடுக்கலனா சாப்பிட மாட்டேன்னு சொல்றானே, யார்கிட்ட இருந்துடா இந்த பழக்கத்தை பழகினேன்? வேற யார்கிட்ட இருந்தும் கிடையாது, உங்கள்கிட்ட இருந்துதான். குழந்தை என்ன பிறந்து வரும்போதே இதான் போனு, இதான் சாம்சங்கு, இதான் ஆண்ட்ராய்டு, இதான் ஐபோனு, இதான் பேட்டர்னு, இதான் பின்னு, மேல இருந்து கீழே இழுத்து விட்டு தான் மொபைல் டேட்டா ஆன் பண்ணணும், இதான் யூடியூப்ல தான் போகணும். இதெல்லாம் நான் கத்துக்கிட்டா வந்துச்சு. கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறார்கள்? இன்றைக்கு போனின் மூலமா சமுதாயம் எந்த அளவுக்கு வழிகேட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. ஆக ஆண்களினுடைய தியாகம் என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. நபி வழிப்படி நடக்கக்கூடிய ஆண்களையும் பெண்கள் நபி வழிக்கு புறமாக இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்தையும் மிகப்பெரிய அளவில் பின்னடைவுக்கு தள்ளக்கூடிய ஒரு பங்கும் பெண்களுக்கு இருக்கிறது. இதை அனைத்தையும் மீட்டு இந்த சமுதாயத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் எப்படியாவது காப்பாற்றி விட மாட்டோமா என்று ஒவ்வொரு ஆண்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய அந்த தியாகத்திற்கெல்லாம் இணங்க உங்களினுடைய தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கோரியவனாக நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாரூன் எம்ஏசி அவங்க தங்கள் தரப்புக்கான நியாயமான வாதங்களை முன் வச்சுருக்குறாங்க. அதில் அந்த கடைசியாக சொன்னீங்க பாருங்கள், ஃபோனு 100% அது உண்மையானது தான். தங்கச்சி மகளை பார்க்க போனோன்னு வச்சுக்கிறோங்க, குரங்கு மாமாங்குது. நம்மளை அக்கா மகளை பார்க்க போனீங்கன்னா கரடி மாமாங்குது. மாமாங்கிற பொறுப்பு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு ஒரு குடும்பங்களுக்குள்ள குழப்பங்கள், மார்க்க விரோத காரியங்கள் இதெல்லாம் வளர்கிறதுக்கு, குறிப்பாக பிள்ளைங்கள்ட்ட வளர்கிறதுக்கு காரணமாக அதுக்கு நெருக்கமாக இருக்கிற பெண்கள் தான் அப்படிங்கிற தங்கள் தரப்பு வாதத்தை அழகான முறையில் எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறார் ஹமீது எம்ஐசி அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரம்பிங்க ஹமீது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாம். நடுவர் அவர்களே, இறுதி சுற்று வந்துருச்சு. இன்னும் வரைக்கும் எதிரணியிலிருந்து ஒரு தெளிவான பாயிண்ட் வரல. நாங்கள் வேணா 2 பேரும் அங்கே போய்க்கவா? போங்க. நடுவரே தலைப்பு கொடுத்துட்டாப்புல. ஹஜீஸ் பாயிட்ட இருந்து ஒரு நல்ல தகவல் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். நடுவர் அவர்களே, ஒரு பிள்ளை ஆண் இடத்துல தகப்பன் இடத்துல அதிகமாக இருக்குமா அல்லது தாய் இடத்துல அதிகமாக இருக்குமா? தாய் இடத்துல தான் அதிகமாக இருக்கும். இப்போ தாய் தான் என்ன பண்ணுறாங்க, பிள்ளையை கவனிக்கிறாங்க. அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை பார்த்து அந்த சின்ன பிள்ளைக்கு மக்தப் மசாலா விட்டு மார்க்கத்தை சொல்லி கொடுத்து மார்க்க அடிப்படையில் வளர்க்கிறது யாருக்கு அதிகமான பங்கு? தாய்க்கு தானே. நீங்கள் தான் சொல்கிறீங்க, என் வயலேருந்து வாங்கக்கூடாதுங்க. கடைசியில் தீர்ப்பு நான் இப்போயே கொடுத்துட்டேன்னு பாரு, அப்புறம் எந்திரிச்சு போயிட வேணாம், தீர்ப்பு தான் கொடுத்துட்டேனே அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அதிகமான பங்கு தாய்க்கு தான் இருக்குது. ஒரு தாய் பிள்ளையை நேர்வழி அடிப்படையில் மார்க்க அடிப்படையில் வளர்த்தார் என்றால் ஒரு சமூகத்தை என்ன பண்ணலாம், உண்டாக்கலாம். ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்கள் கெடுக்கிறாங்க. இப்போ தகப்பனார் என்ன பண்ணுவார்னா சம்பாதிப்பதற்காக வெளிநாட்டு போயிடுவார். தாய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சின்ன பிள்ளை ஏதாவது சேட்டை பண்ணியிருக்கும், மார்க்க விஷயத்தில் ஏதாவது பண்ணியிருக்கோம், அதை அடிச்சிருப்பாங்க. உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணிடுதுன்னா, அத்தா வீடியோ கால் வந்தோன்னே இந்த மாதிரி அம்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே அங்கேருந்து அத்தாட்டிருந்து ஃபோன் வரும், என்ன பிள்ளையை அடிச்சுக்கிட்டே இருக்கியே, இல்லை இந்த மாதிரி பண்ணுறான், சேட்டை பண்ணுறான், அதெல்லாம் அடிக்கூடாது அப்படின்னு செல்ல கொடுக்குறது யார்? தகப்பனார் தான். அப்போ தாய் நேர் வழியில் கொண்டு போனாலும் தகப்பனார் என்ன பண்ணுறாரு, அங்கே உட்காந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ தாய் அந்த மாதிரி நேர் வழியில் கொண்டு போனாள் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை உண்டாக்கலாமா இல்லையா? அதற்கு உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிள்ளைகிட்ட எது வெளிப்படும் என்றால், சின்ன பிள்ளையில தாய் இடத்துல தந்தை இடத்துல எதை பார்க்குறாங்கதோ அதுதான் பெரிய பிள்ளையாக வளர்ந்து அதான் வெளிப்படும். தாய் தந்தை நல்ல முறையில் வளர்க்குறாங்க, அவங்க அப்படி வளர்த்தாள் என்றால் பிள்ளை எப்படி ஆகும், சாலியான பிள்ளையாக வளரும். இப்போ தாய் படம் பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு வளர்த்தா அந்த பிள்ளை என்ன ஆகும், அப்படி தான் வளரும். இப்போ அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கட்டளை இடுகிறான். எங்கே கட்டளை இடுகிறான் என்றால், இறைவன் சொல்லி காட்டுகிறான், பாலைவனத்தில், தண்ணி இல்லாத பாலைவனத்தில், யாரும் இல்லாத ஒரு காட்டில் இறைவன் என்ன சொல்லுகிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு வர சொல்லுகிறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வராங்க. விட்டுட்டு வரும்போது திரும்பி போகும்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களை விட சொன்னானா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் அல்லாஹ் தான் சொன்னான்னு உடனடியாக எந்த பதிலும் கிடையாது. அடுத்து என்ன சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ் விட சொல்றான்னா அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று அங்கே தைரியமாக நின்னது யாரு, ஒரு தாய் தான். அப்போ அந்த தாயினுடைய செயலை யார் கவனிக்கிறா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கவனிக்கிறாங்க.
இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரதிபலன் எங்கே வெளிப்படுகிறதுன்னு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் திரும்படி கட்டளை இருக்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வயதுடைய ஒரு மகனாக ஒரு பிள்ளையாக வந்து விட்டார்கள். இப்போ அப்படிப்பட்ட நேரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பிள்ளை அருங்க என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இஃபால் மா துக்மர், அல்லாஹ் உங்களுக்கு எதை சொல்லியிருக்கிறானோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று யார் சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. இப்போ இது எங்க இருந்து வெளிப்படுது, தாயிடம் தானே வெளிப்படுது. ஒரு பிள்ளை எங்க இருக்கும் அதிகமா, தாயிடத்து தானே இருக்கும், வீட்டில் தானே அதிகமா இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், வெளிநாட்டில் உட்காந்து பிள்ளை என்ன பண்ணிடுவார், கெடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய அந்த சமூகம் உருவாகி தான் யார் உருவாகிறா, நபிகளார் அவங்க வந்து இந்த தாவா பணியை, மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்துகிறாங்க. இது ஒன்று. அதே போன்று உதாரணமாக இன்னொரு செய்தியாக ஹாரிசா என்ற ஒரு சிறுவன் இருந்தான். இப்போ இவன் வந்து பத்ர் போரில் கலந்து கொள்கிறான், போர்க்களத்தில் ஷஹீதாகி விடுகிறான். இவங்களுடைய அம்மா உம்மு ஹாரிசா அவங்க ரசூலாட்ட வராங்க. ரசூலாட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய பிள்ளை சொர்க்கத்தில் இருக்கிறான் என்றால் நான் சந்தோஷப்படுவேன், இல்லை வேற இடத்துல இருக்காண்டா நான் அவனுக்காக அழுவேன் என்று அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உன்னுடைய பிள்ளை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பான் என்று யார் சொல்கிறா, ரசூலா சொல்கிறாங்க. ஒரு பிள்ளையை எப்படி வளர்த்தெடுக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் நேர்வழியில் வளர்த்தெடுத்து தன்னுடைய பிள்ளையுடைய உயிரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உடை வைத்து நான் சொர்க்கத்தில் அவன் இருக்கிறா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று யார் சொல்கிறா, ஒரு தாயிரா சொல்கிறாங்க. இப்போ நபிகளார் அவங்க இந்த உம்மத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாதானங்க. நபிகளார் கண்ணீர் விட்டது எதுக்கு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னுடைய சமூகத்தாரை உம்மத்தை நான் கொண்டு போகணும் என்பதற்காக கண்ணீர் விட்டாங்க. அதற்காக தான் தாவா பணி செய்தார்கள். நபிகளார் அவங்க தன் கஷ்டம் வரும்போது கூட அந்த பிரார்த்தனை ஒவ்வொரு நபிமாருக்கும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கு, உடனடியாக அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், கொடுத்துருவான். தனக்கு கஷ்டம் வரும்போது கூட அதை கேட்கல நபிகளார் அவங்க, மறுமையில் என்னுடைய மக்களுக்காக என்னுடைய உம்மத்துக்காக நான் பரிந்துரை செய்வேன், அவங்க நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போகணுன்ற அடிப்படையில் தான் நபிகளார் அவங்க இன்று வரைக்கும் அந்த பிரார்த்தனை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற விஷயம் யார் இடத்துல இருக்கிறது, ஒரு தாய் இடத்துல இருக்கிறது. ஒரு தாய் நினைத்தால் பிள்ளையை எப்படி பண்ணலாம், மார்க் அடிப்படையில் வளர்த்து அந்த பிள்ளை அப்படியே சங்கதிகளாக உருவாகி அவங்க மார்க் அடிப்படையில் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சமூகத்தை உண்டாக்கலாமா இல்லையா. அதே போன்று அவர் போகிற போக்கில் ஹந்தலா செய்தியை வைத்தார். ஹந்தலா செய்தியினுடைய விளக்கம் என்னங்க, அந்த நீண்ட செய்தியை படிச்சுட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதில் வந்து ரசூலாட இருக்கும்போது, ரசூலாட பேச்சு கொடுக்கும்போது ரசூலா சொர்க்கத்தை பற்றி சொல்லுவாங்க, நரகத்தை பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஒரு இறையச்சம் இருக்கும். இப்போ ஒரு பயானில் உட்காரோம் வைங்களேன், நரகத்தை பற்றி சொல்கிறாங்க, ஒரு ஏச்சம் இருக்கும். பள்ளியை விட்டு வெளியே வந்துட்டோம்னா அது கம்மியாயிரும், உலக வாழ்க்கைக்கு நம்ம திரும்பிடுவோம். சொர்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க, இதுக்காக நம்ம போட்டி போடணும் அப்படின்னு அந்த கேட்கும் போது இருக்கும். வெளியே வந்துட்டு அது என்ன ஆயிரும், டவுன் ஆயிரும். இப்போ ரசூலா அந்த ஹந்தலா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலாட்ட வீட்டுக்கு போகிறாங்க, ரசூலாடம் இருந்து விட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே திரும்பி வராங்க, வந்துட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்த மாதிரி இறையச்சம் வீட்டுக்கு போனோன்னே இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இது மனுஷனோட இயல்புங்க. இது ஒரு பெண்ணு தான் நேர்வழி இருக்கக்கூடிய ஆணை கெடுக்கிறான்னு எப்படி இந்த செய்தியை பற்றி சொல்கிறீங்க. பெண்ணை விடுங்க, ஆணை வச்சுக்கோ. பள்ளி வாசலில் ஒரு 5 ஆண்கள் என்ன வராங்க வந்து தொழுவுறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க, திக்ரு செய்கிறாங்க. அதே 5 பேர் என்ன பண்ணுறாங்க, பள்ளியை விட்டு வெளியே போய் சும்மா வாக்கிங் போகிறாங்க, டீ கடைக்கு போகிறாங்க. இதே இறையச்சம் இருக்குமா? போகிற வழியில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு இருப்பாரா, பாவ மன்னிப்பு கேட்பாரா, உலகத்தின் பக்கம் என்ன ஆயிடுவாங்க, திரும்பி விடுவாங்க. அதைத்தான் அல்லாஹ் திரும்ப சொல்லி காட்டுகிறான், ஹுலிக்கல் இன்சானு துஐஃபா, மனிதர்கள் பலகீனமாக தான் படைக்கப்பட்டுள்ளாங்க. இப்போ இது மனுஷனோட இயல்பு. இப்போ இந்த செய்தியை வச்சு பெண்ணு வந்து நேர்வழியில் இருக்கக்கூடிய ஆணை கெடுக்கிறாங்க எப்படி சொல்ல முடியும்? இப்போ இதற்கு ஒரு தக்க தகவலை அவங்க என்ன பண்ணணும், சொல்லணும். அதே போன்று நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நபி வழியில் நடத்துவது, குடும்பத்தை நடத்துவது பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்று நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு என்னுடைய